நம்ம எவ்வளோ தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும். அப்போ பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுட்டு இனி உங்கள் வாழ்க்கையில் பாவம் இல்லைன்னு சொல்கிறீங்க, பாவத்துடைய ஆளுகை இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் சில வேளைகளில் நாங்கள் வாழ்க்கையில் தவறுகிறோமே, சில வேளைகளில் என்ன பண்ணுறோம், வாழ்க்கையில் தவறுகிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். அதாவது இந்த திருவிருந்து, நம்ம எடுக்கிற இந்த திருவிருந்து 2 காரியங்களும் நமக்கு போதிக்கிறது. ஒன்று, தேவனோடு கூட நமக்கு ஏற்படுத்தப்பட்ட உறவையும், இன்னொன்று தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை பலப்படுத்துகிற காரியத்தையும் அந்த திருவிருந்து நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. கவனிக்கிறீங்களா? அதாவது நம்ம கையில் வாங்குகிற இந்த அப்பமும் திராட்சரசமும் ஆண்டுடைய சரீரத்தையும் ஆண்டுடைய ரத்தத்தையும் என்ன பண்ணுகிறது, குறிக்கிறது. அதன் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு 2 காரியங்களை என்ன பண்ணியிருக்கிறார், செய்து முடித்திருக்கிறார். அது என்ன பண்ணுகிறது, நமக்கு நினைப்பூட்டுகிறது. அதாவது தேவனோடு கூட உறவை என்ன பண்ணியிருக்கிறது, ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்ததாக அந்த அப்பமும் அந்த ரத்தமும் எதை நமக்கு காண்பிக்கிறது அப்படின்னா, அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை என்ன பண்ணுகிறது, மேன்மைப்படுத்துகிறது. உறவு, ஐக்கியம் 2 காரியம். உறவு அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அங்கே தகப்பன் பிள்ளை அப்படிங்கிற அந்த உறவு பிறப்பால் வந்துட்டு, எப்படி பிறப்பால் வந்துட்டு அது ஒருபோதும் என்ன பண்ணாது, மாறாது. ஆனால் பிள்ளைகள் நடுவில் சில தவறுகள் வரும் பொழுது அந்த ஐக்கியத்தில் குறைபாடு வருது. ஏன்னா இப்படி சொன்னால் புரியும். எனக்கு இந்த கருப்பட்டினா ரொம்ப பிடிக்கும். கருப்பட்டி இருக்குல்ல, கருப்பட்டினா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் ஏன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்குள்ள கிச்சனில் இருக்கிற கருப்பட்டி எடுத்து அப்பப்போ நான் சாப்பிடுவேன். எப்படி யாருக்கும் தெரியாமல். தெரிஞ்சால் வீட்டில் அடி விழுந்துடும். ஏன்னா அப்போ கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் போனதுனால என்ன பண்ணுறாங்க, அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வாங்கி வைக்கிறாங்க. அதை என்ன பண்ணிடுறேன், எடுத்து சாப்பிட்றேன். புரியுதா? ஒரு நாள் என்ன பண்ணுறேன், எங்கள் அம்மாவுடைய அப்பா சென்னையில் உள்ளவங்க தூத்துக்குடி வந்திருந்தாங்க, எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறேன், வழக்கம் போல் யாருக்கும் தெரியாமல், எப்படி யாருக்கும் தெரியாமல் கருப்பட்டி எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு வேகமாக வெளியில் ஓடி வரேன். ஓடி வரும் பொழுது எங்கள் தாத்தா மேலே மோதிட்டேன். மோதினோடனே கீழே கருப்பட்டி விழுந்துட்டு. அந்த இடத்துல உங்களை வச்சு நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம இருதயம் எப்படி இருந்திருக்கும். ஐயையோ, நம்ம பண்ண காரியத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களே. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஐக்கிய குறைபாடு அந்த இடத்துல ஏற்படுது. நல்லா கவனிங்க, ஐக்கிய குறைபாடு. தாத்தா பேரங்கிற உறவு கட்டாகலை, ஐக்கிய குறைபாடு வருது. என்னன்னா எனக்குள்ள வருது. எங்கள் தாத்தா கீழே கருப்பட்டி விழுந்துன்னு கருப்பட்டின்னு சொல்லி அவர் எடுத்து வாயில போட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சடுதியில் உண்டான ஐக்கிய குறைபாடு அவர் எடுத்து அதை வாயில போட்டோன்னு சரியாயிடுச்சு. புரியுதா நான் சொல்ல? புரியுதா? யாருக்கும் தெரியாமல் எடுத்து வந்தேன், தாத்தா மேலே மோதணுன்னு கீழே விழுந்துட்டு கருப்பட்டி. இப்போ நான் செஞ்ச தவறு வெளில தெரிஞ்சிட்டேன்னு சொல்லி என்ன ஆகுதுன்னா, எனக்குள்ள கொஞ்சம் பதப்பதைக்குது. அப்போ என்னென்னா ஐக்கிய குறைபாடு வருது. தாத்தாவோட முகத்தை பார்க்குறதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணுது, கஷ்டப்படுது. ஆனால் தாத்தா அந்த கருப்பட்டி எடுத்து வாயில போட்டோன்னா என்ன ஆயிடுச்சு, என் குற்றம், அந்த ஐக்கிய குறைபாடு, அந்த குற்ற உணர்வு என்ன ஆயிடுச்சு, நீங்கிட்டு. அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நம்ம காலில் பார்த்தோம். அந்த பகுதியில் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய ரத்தத்தின் மூலமாய் சரீரத்தின் மூலமாய் நம்மளை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த உறவை, தகப்பன் பிள்ளைங்கிற உறவை என்ன பண்ணிட்டாரு, சிலுவையில் ஏற்படுத்தி கொடுத்துட்டார். சரியா? இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில ஏற்ற தாழ்வுகளை அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, மன்னிப்பதின் மூலமாய் அந்த ஐக்கிய குறைபாடை அவர் என்ன பண்ணுறாரு, சரிப்படுத்துகிறார். இதுலேயும் நம்ம பகுதி பெரும்பான்மையே கிடையாது. அநேக நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தேவனோடு கூட நமக்கு உறவு ஏற்படுகிறதும் நம்முடைய சக்தியில் இருக்கிற மாதிரியும், அவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் வளர்றதும் நம்முடைய பலத்தில் இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கொரிந்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்கிறார். 1வது அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, அழகான ஒரு வார்த்தை. 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் பவுல் சொல்கிறார், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற
இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இப்போ இது யாருக்கு சொல்றாருன்னா, உறவு ஏற்படுத்தப்பட்டவர்களுக்கு. எப்படி உறவு? இவங்க உறவுக்கு வெளியில இல்லை. யாருக்கு எழுதுறார்? சபைக்கு எழுதுறார். சபை யாருடையது? கர்த்தருடையது. சபையுடைய மேன்மை என்ன? நீதிமான். அதை தாண்டி தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த உறவு என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டு. அப்போ அந்த உறவு வந்தவங்ககிட்ட தான் சொல்றாரு, தம்முடைய குமாரனோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, உங்களை ஐக்கியமாக இருக்கிறதுக்கு அழைச்சவர் அவர் தான். அந்த ஐக்கியம் கட்டாகாம, அந்த ஐக்கியம் துண்டிக்கப்படாம உங்களை பாதுகாப்பதற்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். புரியுதா? நம்ம அனை நேரத்தில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, தவறு வந்தன ரொம்ப குற்ற மனசாட்சிகளை போய் ஏன்னா அழுது புரண்டு எப்படியாவது அழுதாட்டுலேருந்து நமக்கு ரிலீஃப் வந்துருமா? ஏன்னா நம்ம மாம்ச பிரகாரமாகவே எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கர்த்தர் இந்த இடத்துல இருக்காரா இல்லையா? இருக்காரா இல்லையா? எப்படி சொல்றீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க, பதில் சொன்னோம். திரும்ப பயங்கரமான ஒரு கேள்வி கேட்குறீங்களே. சரி, இந்த வசனத்தின்படி இருக்கிறார். இன்னும் ஆழமாக சொல்ல போனோம்னா, மகிமை நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறார். நீங்க நம்புறீங்களே நம்பலையோ, உணர்றீங்களோ உணரலையோ, ஏன்னா என் சரீரம் புல் அரிக்கலை, எனக்கு ஒரு மாதிரி கிளுகளெல்லாம் வரலை அப்படின்னு நீங்கள் அதை யோசிக்கலாட்டி கூட, அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாட்டி கூட, வசனத்தின்படி வார்த்தையின்படி தேவன் நமக்குள்ள என்ன பண்ணுறார்? இருக்கிறார். புரியுதா? அதே போல தான் இந்த வார்த்தையின்படி நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்த தேவன் அந்த ஐக்கியத்தை நிலைநாட்டுவதற்கு என்ன பண்ணுகிறார்? அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த ஃபீலிங்ஸ் அடிப்படையிலேயே நான் நாகர்கோயிலில் கொஞ்ச நாள் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் 2016. அப்போ அங்கே நிறைய நியூஸ் இது நம்ம கிறிஸ்டியன் சேனல்ஸ் உண்டு, சரியா? அதில் இப்படி ஒரு சபையில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு ப்ரேயர் நடத்துகிறார். இந்த மாதிரி பச்சை பாய் போட்டிருக்காங்க. அங்கே பின்னால் எல்லாம் நின்று ஆவில நிரம்புறாங்க. இப்பொழுது நான் 1, 2, 3 சொல்லுவேன், சொல்லும் பொழுது பின்னால் இருக்கிற நீங்களாம் சுத்துவீர்கள் அப்படிங்கிறாரு. எப்படி சுத்துவீர்கள் அப்படின்னா அவங்களும் சுத்துறாங்க இருன்னு. அடுத்த ஒரு 1, 2, 3 சொல்லுவேன், சொல்லும் பொழுது சுற்றி கொண்டு இருக்க முன்னால் வந்து பச்சை பையில விழுவீங்கிறாரு. அது மாதிரி விழுறாங்க. இது ஆவியினால் நடத்தப்படலை, சைக்காலஜிக்கலாக நடக்கிற காரியம், மனோ தத்துவ ரீதியாய் நடக்கிற ஒரு காரியம். இப்போ இந்த மாதிரியே பழகிட்டதுனால, இப்போ நான்லாம் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆவியானவர் நம்மள வந்து இறங்கும்போது அனுபவங்களை சொல்லுவாங்க. சில்லுன்னு வந்து இறங்குவார், அக்னியாக வந்து இறங்குவார், அப்படிலாம் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நான் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது இப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு நடக்கலை. நான் அபிஷேகம் பெற்றதும் சபையில் கிடையாது. இப்படிதான் நான் எங்கள் சர்ச்சில் பாஸ்டர் அந்நிய பாஷையில் பேசும்போது, சென்னையில் அவர் ஏஜி சர்ச் பாஸ்டர் அந்நிய பாஷை பேசுவார். நான் என்ன தெரியுமா நினச்சேன்? ஹீப்ரு கிரேக்கெலாம் நல்லா பேசுகிறாரியா, எப்படியே அந்த மொழியை எபிரேயத்தையும் கிரேக்கத்தையும் எப்படியாவது கற்றுக்கணும்னு சொல்லி சென்னையில் அலைஞ்சு தேடி கண்டுபிடிச்சிட்டேன். எபிரேயத்தையும் கிரேக்கத்தையும் எப்படியாவது படிச்சிடணும்னு சொல்லி பணம்லாம் கட்டிட்டேன். சரியா? ஒரு நாள் எங்கள் மாடி வீட்டில், எங்கள் அத்தை வீட்டில் மேல் வீட்டு அறையில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் பாஸ்டர் எபிரேயெல்லாம் பேசுகிறாரு, நானும் பேசணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏதோ எனக்குள்ள நடந்துட்டு அப்போ ரொம்ப சண்டே சர்வீஸில் என்ன நடக்கும்னா, ப்ரேயர் முடிஞ்ச மாதிரி திரும்பி பார்ப்பேன், எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருப்பாங்க. சபையில் ஆராதனை நடந்து முடித்த பிறகு நான் கண்ணை திறந்து பார்த்தா எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருப்பாங்க. எதுக்கடா எல்லாரும் என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தா, அவங்க என்ன பார்க்கல, நான் தான் அவங்க பக்கமாக திரும்பி நிற்பேன். சொல்கிறது புரியுதில்ல? ஆவியில் நிரம்பி. ஆனால் என் வாழ்க்கையில் மேலே அக்னியை போட்ட மாதிரியோ அதை போட்ட மாதிரியெல்லாம் அனுபவங்கள் என்ன பண்ணல, நடக்கலை. இதுதான் அபிஷேகம்னு எனக்கு தெரியாது, அந்நிய பாஷையும் தெரியாது. ஆனால் ஒன்றுக்கு தெரிஞ்சுட்டு, நம்ம படிக்காமே ஆண்டவர் எனக்கு எபிரேயத்தையும் கிரேக்கத்தையும் கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 1 இயர் கழிச்ச பிறகு தான் எங்கள் அக்கா சொன்னாங்க, ராஜன் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறான் அப்படின்னு. அப்போ தான் தெரியும், ஓ இது அபிஷேகம் போல. புரியுதா? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அநேக காரியங்களை நம்ம சரீர பிரகாரமாக நான் ஃபீல் பண்ணாதான் இதை நம்புவேன். நம்ம இருக்கிறதுனால சரீர பிரகாரமாக பார்த்தா தான் நான் நம்புவேன். இப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் தரித்திரவான்கள் அல்ல, நீங்கள் எல்லாம் ஐஸ்வர்யவான்கள்னு சொல்கிறேன். சொல்லும் போது உடனே என்ன வரும் அப்படின்னா, நானே 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், பாஸ்டர் கிண்டல் பண்ணுறாருன்னு. அப்படி இல்லை, பைபிள் வசனம் அப்படி தான் சொல்லுது. கொரிந்தியரில் சொல்கிறாருல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யனாகும்படி அவர் உங்களுக்காக தரித்திரரானானே. அப்போ அவர் தரித்திரரானான் அப்படின்னா நான் ஐஸ்வர்யவான்ங்கிறது உண்மை. என்ன பாஸ்டர் இது எப்படி சொல்கிறீங்க?
இது ஐஸ்வர்யம்னா வேற கிடையாதா அப்படின்னா, அந்த வசனம் இருக்கிற அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை தான் என்ன பண்ணுகிறது, குறிக்கிறது. புரியுதா? அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம எல்லாருமே யாரு, ஐஸ்வர்யவான்கள் தான். புரியுதா? ஆனால் அந்த சென்ஸ் நாலேஜ், அதை எப்படி சொல்றதுன்னா, இந்த வெளிப்புறமான ஒரு காரியத்தினால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. புரியுதா? இப்போ அதுபோல நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் இந்த உறவு அப்படிங்கிற பகுதியில் இந்த உறவின் மூலமாக உண்டான ஐக்கியத்துக்குள்ள ஏதோ விரிசல் வரும் பொழுது அதை நான் தான் போக்கிக் கொள்ள முடியும் நம்ம நினைக்கிறோம். அதை நாம் போக்கிக் கொள்ள முடியாது. அவர் செய்ததை செய்கிறதை விசுவாசிக்கிறனால தான் அதில் நிலைநிற்க முடியும். புரியுதா? இது அழகா யோவான் தன்னுடைய நிருபத்தில் இந்த காரியங்களை சொல்றார். அது 2 பகுதியாக இருக்கும். 1 யோவான் 1வது அதிகாரம். ஏன்னா வசனம் இருக்கு, நீதிமானே ரட்சிக்கப்படுகிறது அரிதான வசனம் இருக்கு. இதெல்லாம் கேட்டோன்னு கொஞ்சம் பயம் வந்துடும். அப்போ அங்கே சொல்லப்பட்ட நீதிமான் வேற. புரியுதா? 1 யோவான் 1வது அதிகாரத்தில் அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த காரியத்தை தான் பவுல் சொன்ன போல தான் சொல்றாரு. என்னது? ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். யாரை சொல்றாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். அப்படி சொல்லிட்டு அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுகிறோம், அறிவிக்கிறோம். ஏன் அறிவிக்கிறோம் அப்படின்னா, நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது அப்படிங்கிறார். இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, புறம்பே இருக்கிறவர்களை அழைக்கிறார். புறம்பே இருக்கிறவர்கள் என்ன பண்ணுகிறார், இந்த உறவுக்கள் அழைக்கிறார். யோவான் இந்த நிருபத்தை என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட ஏறத்தாழ புறஜாதிகளுக்கு தான் என்ன பண்ணுறாரு, எழுதுகிறார். 2 தரப்புமே இருக்கும் இதில். இப்போ முதலாவது என்ன எழுதுகிறாருன்னா, நாங்கள் இருக்கிற இந்த உறவுக்களை நீங்கள் என்ன பண்ணணும், வரணும். எங்களுடைய உறவு, எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்குதுன்னா இயேசுவோடு இருக்குது, பிதா கூட இருக்குது. இதை நாங்கள் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறோன்னா, நீங்களும் இந்த ஐக்கியத்துக்குள்ள இந்த உறவுக்களை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த உறவுக்களை வருவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம் அடைந்த அந்த காரியங்களை 8வது வசனத்திலிருந்து சொல்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். இது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த முதல் பகுதி. புரியுதா? இதை 2வது பகுதியை பிடிச்சு நிற்கக்கூடாது. இது முதல் நடந்த பகுதி. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்தோம். அப்போ எந்த ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசிக்காமல் இருக்கிறானோ அவன் பாவி. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவன் துன்மார்க்கனாக இருக்கிறான், பாவியாக இருக்கிறான். புரியுதா? வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. யோவானில் சொல்கிறார்ல, யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெறுகிறார்கள். 3வது அதிகாரத்தில் சொல்லும்போது அவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படிங்கிறார். விசுவாசியாதவர்கள் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்பு அடைந்தாயிற்று, அதாவது நரகத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறார். அப்போ இயேசுவை விசுவாசியாமல் இருப்பது பெரிய பாவம். புரியுதா? அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது பெரிய பாவம். இப்போ அதான் அழைக்கிறார். நீங்கள் உங்களுக்குள்ள பாவம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சத்தியத்துக்கு விரோதமாக போய் சொல்கிறவங்களா உங்களை வஞ்சிக்கிறவங்களா இருப்பீங்க. ஏன்னா சிலத்தில் சொல்லுவாங்க, இப்போ நான் ஹிந்துவாக இருக்கும்போதெல்லாம் என்கிட்ட வந்து சுவிசேஷம் சொல்லும்போது நானும் இயேசுவை கும்பிட்றேனே அப்படிம்பேன். ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து கும்பிட்டுட்டு இருப்பேன். புரியுதா? அப்படி தானே? இப்போ நம்மளும் அப்படி தான் சொல்லியிருப்போம். முதல்ல வந்து சுவிசேஷம் சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்களும் இயேசுவை தான் கும்பிடுறோம் அப்படின்ட்டு இருப்போம். நாங்களும் இயேசுவையும் கும்பிடுறோம். ஆக்சுவலாக அப்படி தான் சொல்லியிருக்கணும். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, ரட்சிக்கப்படணும் அப்படின்னா அவருடைய நாமம் மாத்திரம்தான். அந்த நாமத்தை தவிர வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. நம்ம ரட்சிக்கப்படணும், மீட்கப்படணும்னா இயேசுங்கிற நாமம் தான். இப்போ அழைக்கிறார், நீங்கள் அவர் மேலே விசுவாசம் வைக்காம வேறு எந்த நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தாலும் உங்களுக்கு என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. நீங்கள் அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ நீ உன் அறிக்கையிட்டே அப்படின்னா, ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளேன்னு சொல்லி அறிக்கையிடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. தொடர்ந்து அடுத்த அதிகாரத்தில் போக சொல்லாரு, 2வது அதிகாரம் 1 வசனத்தை சொல்றார், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இது யாருக்குன்னா சபைக்கு. பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன்
பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். சபைகளில் சில சபைகளில் பாவத்தை எங்கே போய் அறிக்கையிடுவாங்கன்னா மனுஷன்ட்டு அறிக்கையிடுவாங்க. புரியுதா? அங்கே போய் அறிக்கைட்டுட்டா என்ன பண்ணிடும்? பாவம். ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அங்கே போய் அறிக்கை பண்ணிட்டோம் பாவம். அப்படி கிடையவே கிடையாது. முதல்ல உறவை ஏற்படுத்திட்டார். அந்த உறவின் மூலமாக உண்டான அந்த ஐக்கியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளை வரும். திடீர்னு கோபத்தில் பேசிட்டீங்க, ஏதோ செய்யத்தகாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னா அதை குற்ற மனசாட்சி என்ன பண்ணாதீங்க, சுமந்துட்டு அலையாதீங்க. அதான் சொல்றாரு, நீங்கள் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களை இவைகளை எழுதுகிறேன் அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்னா, ஏதோ விழுந்துட்டேன், ஏதோ ஒரு பதில தடுமாற்றம் வந்துட்டு நீ அதை குறித்து பாவமே இந்த பாவத்துக்கு எனக்கு இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு மன்னிப்பே இல்லை, தேவன் என்னை கைவிட்டாரோ மறந்துட்டாரோன்னு சொல்லி என்ன பண்ணிடாத, அதை சுமந்துடாத, அது பாவமாயிரும். ஏன்னா அவிசுவாசம் எல்லாம் பாவமாக இருக்குது. அவிசுவாசம் எல்லாம் பாவமாக இருக்குது. தேவன் உங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார், அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதை வலியுறுத்தி தான் சொல்கிறார், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, அதாவது அவிசுவாசம் என்கிற பாவத்தில் நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு இதை என்ன பண்ணுறேன், உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவேளை நீ பாவம் செஞ்சுட்டாலும் நீ பயப்படாத, நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், உனக்காக பிதாவினிடத்தில் என்ன பண்ணுவார், பரிந்து பேசுவார். எபிரேயர் நிருபத்தில் அழகா சொல்றாரு, நன்மையான காரியங்களை பேசுகிற ரத்தமா ஆபேலோட ரத்தத்தை பார்க்கிலும் அதிக நன்மையான காரியங்களை பேசுகிற இயேசுடைய ரத்தத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு. புரியுதா? அதை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பண்ணீங்கன்னா, மரித்து போன பரிசுத்தவனுடைய ஆத்துமாக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுது, ஆண்டவரை நீ எப்போ பழி வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்திருக்கீங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு. ஆனால் மரித்து போன பரிசுத்தவனுடைய ஆத்துமாக்கள், சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், ஏன்னா பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களை என்ன பண்ணுது அப்படின்னா, தேவன்கிட்ட போய் மன்றாடுது, எந்த மட்டும் நீங்கள் பூமியில் இதுக்கு நியாயம் செலுத்தாமல் இருப்பீங்கன்னு சொல்லி. ஆனால் இயேசுடைய ரத்தம் என்ன பண்ணாது, ஒரு நாளும் இவனுக்கு பழி வாங்கணும்னு சொல்லி பேசாது. இல்லைப்பா, இவனுக்காக நான் ரத்தத்தை சிந்திருக்கிறேன்னு சொல்லி நமக்காக நன்மையான காரியங்களை அந்த ரத்தம் என்ன பண்ணுகிறது, பேசுகிறது. புரியுதா? அப்போ தவறு வந்துட்டு அப்படி வந்தாலும் நீங்கள் நான் நீதிமான் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, இறங்கிடக்கூடாது. நான் தேவனிடத்தில் போகும் பொழுது, என் அப்பாட்ட போகும் பொழுது, என் தகப்பனார் என்னை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார், என்னை மன்னிக்கிறவராக இருக்கிறார், அவருடைய ரத்தத்தினால் என்ன பண்ணுகிறார், என்னை கழுவுறவராக இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி தான் இதை நான் எழுதுறேன் அப்படிங்கிற சொல்லல. நாம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். கொஞ்சம் உங்களை என்ன பண்றார், பூஸ்ட் பண்றார். உலகத்துடைய பாவத்தையே கழுவுறாரா, நீ அவர் பிள்ளைப்பா. உலகத்தோருடைய பாவத்தையே மன்னிக்கிறார், நீ அவருடைய பிள்ளை. அதனால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உன்னை மன்னிப்பார், உன்னை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இளையகுமாரன் ஊமை சொல்லும் போது அதான சொல்றாரு, தூரதேசத்துக்கு போயிட்டான், காணாமல் போயிட்டான். நான் இப்படி யோசித்து பார்த்தேன், போய் துன்மார்க்கன் ஆகி பஞ்சத்தில் அடிபட்டு பன்னிகளோட பன்னிகளாக கிடக்கிறான், பன்னியோட பன்னியா கிடக்கிறான். இப்போ அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். தாடிலாம் வச்சு முதல்ல அழகாக இருந்திருப்பான், ஏன்னா பெரிய ஐஸ்வர்யவன் அழகாக இருந்திருப்பான். போய் எவ்வளோ காலம் ஆச்சுன்னு வேதத்து பல நாள் ஆயிடுச்சு, ஆனால் வேதத்தில் எவ்வளோ காலம் சொல்லப்படலை. ஆனால் பன்னி கூடலாம் இருந்திருக்கான், எவ்வளோ நாற்றம் அடிச்சிருக்கும், தோற்றமே மாறி இருக்கும், அப்படி தானே? ஆனால் அவன் தீர்மானம் பண்ணிட்டு வரான். எங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் வேலைக்காரனுக்கு பார்க்குறான், வேலைக்காரனுக்கெல்லாம் சாப்பாடு இருக்குது, நான் இங்கே சாப்பாட்டு கஷ்டப்படுறேன். எங்கள் அப்பாட்ட போய் நம்ம சில நேரத்தில் போவோம்ல தேவன்ட்ட, ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, ஒரு குடிசை வீடு கொடுத்தா போதும், ஒரு குச்சி வீடு கொடுத்தா போதும், அதை போல தான் போகிறான். என்னை மன்னிச்சு வேலைக்காரனை ஒருத்தனை போல வச்சுக்கோங்கன்னு கேட்பேன் அப்படின்னு போகிறான். அப்படி தானே போகிறான், வேலைக்காரனில் ஒருத்தனை போல என்னை வச்சுக்கோங்க அப்படின்னு போகிறான். ஆனால் அப்பா பண்ண ஜெபத்தை ஏதாவது கேட்டாரா? நான் சொல்ல பரத்துக்கு விரோதமாக முதலே பிளான் பண்ணிட்டு போகிறான். நம்மளை போல நான் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பதில் நான் பாவம் பண்ணிட்டு நினைக்கிறேன், அதனால் அப்பாட்ட போய் உட்காந்து இப்படிலாம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு போகிறோம். அதே போல் தான் அவன் போகிறான், உட்காந்து யோசிக்கிறான், அப்பாட்ட போய் எப்படி ஜெபம் பண்ணலாம், அப்பாவுக்கு எப்படி ஐஸ் வைக்கலாம். பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், உங்களுடைய பிள்ளைகள்னு சொல்லப்படுவதற்கு எனக்கு ஒன்றும் தகுதி இல்லை, வேலைக்காரன் ஒருத்தனை போல வச்சுக்கோங்க அப்படின்னு யோசிச்சுட்டு போகிறான். நல்லா யோசித்து பாருங்க, அவன் தோற்றம் முற்றிலுமாய் உருவழிந்து போன ஒரு தோற்றம். ஆனால் தூரத்தில் வரும்பொழுது தகப்பனார் கண்டுகொண்டார். அப்பாவுக்கு ஒன்றே ஒன்று தான், நீங்கள் போய் இன்னும் பாவத்தை கன்ஃபஸ் பண்ண கூட அவசியம் கிடையாது, நான் பண்ணிட்டேனே நீங்கள் வருத்தப்படும் பொழுதே அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். புரியுதா? அந்த சத்தியம் தான் சொல்லுது. தூரத்தில் வாரா தோற்றம், அலங்கோலமான தோற்றம்,
ஆனால் கண்டுபிடிச்சிட்டார் அப்பா, ஏன்னா எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. அப்படிதானே? அதை போல தான் சில வேளைகளில் நீங்கள் தூரம் போனாலும் அந்த பிள்ளை அப்படிங்கிற உறவின் அடிப்படையில் அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற தேவன். புரியுதா? நீங்கள் தூரம் போனாலும் அவர் உங்கள் மேலே வச்ச கண்ணை விட்டு ஒரு நாள் எடுக்க மாட்டார். ஏன்னா சில ஆட்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு சுகத்தில் பெற்றுக்கொண்டுட்டு போயிடுவாங்க திரும்ப. ஏன்னா தேவன் நன்மைகளை பெற்றுலாம் என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. சபை மக்கள் தூசிக்கலாம், சில நேரத்தில் ஊழியக்காரங்க கூட தூசிக்கலாம், இப்படி வந்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு. ஆனால் தேவன் தூசிக்கிறவர் அல்ல. அந்த உறவு இருக்கிறனால கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பார். என் பிள்ளைய நான் பார்த்துட்டே இருப்பார். நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் மனம் வருந்தும் பொழுது அப்படி பிடிச்சிக்கிடுவார். நான் இளையகுமார் அப்படிதான் போகிறான், பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சானா, இவன் சொன்னதை அவர் கேட்கவே இல்லை. அப்படியா இருக்குது? ஆமாம் நான் சொன்னபடி கேட்டியா? ஏன் நம்ம பிள்ளைய கைப்பிடிச்சு கூட்டு போவோம், கீழே விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வீங்க? கைப்பிடிச்சு கூட்டு போவீங்க. அம்மா கைப்பிடிச்சு வா, அப்பா கைப்பிடிச்சு வான்னு கூட்டு போவீங்க. திடீர்னு பிள்ளை கீழே விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வீங்க? 4 சாத்து சாத்துவீங்க முதல்ல, நான் சொன்னதை கேட்டியான்னு. அப்படிதானே? ஆனால் அவருடைய அன்பே வேற. நான் சொன்னதை கேட்டியா அப்படின்னு சொல்லி என்ன மாட்டார். அந்த நேரத்தில் நம்மளை என்ன பண்ண மாட்டார், குற்றப்படுத்துகிறவர் அல்ல. அவருக்கு ஒன்று தான், என் ஜீவன் அவனுக்குள்ள இருக்கு, இவன் என்னுடைய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். புரியுதா? அவன் யோசித்து பார்த்து என்ன காரணம், தகப்பன் அந்த குமாரன் மேலே ஒருத்த வீட்டிலே இருக்கான், அப்பா பேச்செல்லாம் கேட்டு வீட்டிலே இருக்கிறான். அவனை தாண்டி இவன் மேலே என்னையா பாசம் அப்படின்னா, ரெண்டுக்கும் ஒரே பாசம் தான். என்னன்னா ஜீவன், தகப்பனுடைய உயிர், தகப்பனுடைய ரத்தம் என்ன இருக்கு, பிள்ளைக்குள்ள இருக்கு. அதே போலதான் அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் அவர் விட மாட்டார். சொல்லுங்களேன், வந்து உட்கார்ந்துருக்கோம், எல்லாரும் நல்ல பிள்ளைங்க தான், நம்மகிட்ட தவறே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு பதில் தவறு இருக்கதான் செய்யுது. ஏன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா சிலவங்க பொருத்தனை பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு நான் 4 மணி நேரம் ஜெபிக்க போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம், பொருத்தனை பண்ணியிருப்போம், நல்லா போயிட்டே இருந்திருக்கும். திடீர்னு தூங்கியிருப்போம். எந்திக்கும் போது எந்த உணர்வில் எந்திப்போம், ஐயோ ஜபத்தை விட்டுட்டேன்னு. என்ன குற்ற மனசாச்சு. அப்பா வந்து என்னைக்கு அதை அடித்தது உண்டா? அன்னைக்கு அதிகமான நன்மை கொடுத்துருப்பாரு. அன்னைக்கு தான் அதிகமான, நீங்கள் பல மணி நேரம் ஜெபம் பண்ணதை காட்டிலும் நீங்கள் என்னைக்கு ஜெபம் பண்ண மறந்தீங்களோ, வேதத்தை வாசிக்காம விட்டீங்களோ, அன்னைக்கு அதிக நன்மைகளை கொடுத்துருப்பாரு. எதுக்கு? ஜெபம் பண்ணாம இரு, பைபிளை வாசிக்காம இருன்னு சொல்றதுக்கா? அப்படி கிடையாது. நீ பயப்படாத, குற்ற மனசாட்சி ஆயிராத, உன் கூட தான் நான் இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை அழைத்தவன்னா உன்னை விட மாட்டேங்கிறத காண்பிக்கிறதுக்காக செய்கிறாரு. அல்லேலூயா. புரியுது? நான் சொல்ல புரியுது இல்லை? என்ன அப்போ நம் தேவன் ஒரு நாள் நம்மை மறப்பதில்லை. ஏன்னா இஸ்ரவேல் புலம்புறா, கர்த்தர் என்னை மறந்தாரோ என்னை கைவிட்டாரோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்கே பாவத்தின் மிகுதி, அதனால தேசத்தொட்டு துரத்தப்பட்டா. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன், என் உள்ளங்கைகள் என்ன பண்ணியிருக்கேன், உன்னை வரைஞ்சு வச்சிருக்கிறேன், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுவதாக அப்படிங்கிறாரு. எவ்வளோ நல்ல வாக்குத்தத்தங்கள் பார்த்தீங்களா? அவனுக்கே அந்த உறவுக்கள் இல்லாத அவனுக்கு உடன்படிக்கை மட்டும்தான். புரியுதா? அவங்களுக்கு இந்த பிதா பிள்ளைங்கிற உறவு கிடையாது. ஆனால் நமக்கு பிதா பிள்ளைங்கிற அந்த உறவு கொடுத்திருக்கிறாரு. அதை பார்க்கலும் அதிகமாக நம்மை காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா ஒருவேளை நீங்கள் யாரும் அந்த குற்ற மனசாட்சியோடு இருந்தீங்கன்னா நீங்கள் தூக்கி போட்டுருங்க. என் ஆண்டவர் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். இந்த நல்ல உணர்வு வந்துட்டுன்னா திரும்ப அதில் விழ மாட்டோம். இந்த நல்ல காரியம் வந்துட்டு அப்படின்னா, இந்த நல்ல சிந்தனை உள்ளே வந்துட்டுன்னா திரும்ப என்ன பண்ண மாட்டோம், விழ மாட்டோம். ஏன் இதை திரும்ப உங்களை எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, என்னதான் நான் நீதிமான்கிற அந்த உணர்வு இருந்தாலும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அந்த ஏற்ற தாழ்வுகள் என்ன பண்ணிடும் அப்படின்னா, தேவன் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தடை பண்ணிடும். புரியுதுல? நம்ம எல்லாருக்கும் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. ஏன் சிலவங்க வேகமாக சுதந்திரிக்கிறாங்க, ஏன் சிலவங்களால் வேகமாக சுதந்திரிக்க முடியல அப்படின்னா, இன்னும் ஏதோ ஒரு பகுதியில் இந்த குற்றமான சாட்சியை உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறனால தான். அநேக சாட்சியில் நம்ம சர்ச்சில் கேட்போம். கேட்கும்போது நமக்கு என்ன ஆகணும், இவங்களுக்கெல்லாம் செஞ்சோம் நமக்கு செய்ய மாட்டேங்கிறாரு. ஒன்றும் வித்தியாசம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு செய்யலை இவங்களுக்கு செய்யலாம் கிடையாது. அவங்க கர்த்தர் செஞ்சதை என்ன பண்ணாங்கன்னா புரிந்து கொண்டு குற்ற மனசாட்சி இல்லாமல் நெருங்கிட்டாங்க. நமக்கு கொஞ்சம் குற்ற மனசாட்சி இருக்கனால அது என்ன ஆயிருது, அங்கே ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிடுறோம், சில வேளைகளில் சில பிரசங்களை கேட்டுறோம், அதை நம்முடைய இதயத்தை என்ன பண்ணிக்கிறது, உடைச்சிருது. அப்போ தேவன் நம்முடைய குற்றங்களை முழுமையாக என்ன பண்ணினார், மன்னித்து உறவை ஏற்படுத்தினார். அதுக்கு பின்பதாக வருகிற அந்த ஐக்கிய குறைபாடையும் அவரே என்ன பண்ணுகிறார், சரி பண்ணுகிறார். இதில் நம்முடைய காரியம் என்னன்னா, தகப்பனோடு இசைந்து நடப்பது. எப்படி நடக்கிறது அப்படின்னா,
அவர் எனக்கு இந்த மாதிரிலாம் என் மேலே விருப்பமாக இருக்கிறாருன்னு அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்வது. புரியுதா? அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுக்குரியவர்களாக நாம் மாறுகிறோம். அப்போது நீதிமான், அந்த நீதிமான இருந்தாலும் சில நேரத்தில் அந்த நீதிமானுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடை பண்ணுகிறது என்னன்னு அந்த குற்ற மனசாட்சி. இதிலிருந்து நாம் வெளியே வருவோம். புரியுதா? ஒருவேளை ஏதோ ஒரு விதமான அவிசுவாசத்தில் இருந்தீங்க அப்படின்னா அதை தூக்கி போட்டுருங்க. எபிரேயரில் ஆக்கியோன் அழகாக எழுதுறாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ணாரா? நலமும் விசாலமான பூமியை, பாலும் தேலும் ஓடுகிற பூமியை என்ன பண்ணினார்? வாக்கு பண்ணினார். ஏன்னா வாக்கு பண்ணினார், ஆனாலும் என்ன பண்ணல? அநேகர் உள்ள பிரவேசிக்கல. என்ன காரணம்னா அவிசுவாசம் உள்ள இருதயம். அதான் சொல்றார், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்கு வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அப்படிப்பட்ட அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் வந்துட்டுன்னா ஜீவனுள்ள தேவனுக்கு நம்ம என்ன பண்ணிடும்? அது தூரப்படுத்திடும். அப்போ தேவனை பிரியப்படுத்துகிறது என்ன? விசுவாசம். தேவனை பிரியப்படுத்துகிறது விசுவாசம். அவர் செஞ்ச காரியத்தின் மேலே முழுமையாக நம்பி உட்கார்ந்துருங்க. குறைபாடுகள் இருந்தாலும் சரி, வேற்றுமைகள் இருந்தாலும் சரி, இல்லை என்னை மாற்றுறதே அவர் தான், என்னை மாற்றணும் தானே அவர் வந்தார், நான் ஏன் மாற்றிக்கணும், என்னை ட்ரை பண்ணணும், அவர் என்னை மாற்றுவார். புரியுதா? களிமண்ணுக்கு தன் மேலே உரிமை இல்லை, களிமண் மேலே உரிமை உள்ளவன் யாருன்னா அதை உடையவன் தான். புரியுதா? அவர் தான் அவருக்கு ஏற்ற பாத்திரமாக இதை என்ன பண்ண முடியும்? வணைந்து கொள்ள முடியும். அப்போ தகப்பன் கையில் கொடுத்துட்டப்பா எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர், என்னை அழைச்சிருக்கிறீர், இந்த வார்த்தையில் நம்பி நம்முடைய வாழ்வை ஒரு கடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக என்னுடைய வாழ்வு நன்றான வளமான ஒரு வாழ்வாக இருக்கும். புரியுதா? அப்போ இந்த குற்றமான சாட்சி சில வேலையில் நமக்கு கொடுக்கறது எது அப்படின்னா செய்தியை நமக்கு கொடுக்கும். தேவ மனுஷன் அப்படிங்கிற ஒரு வாயிலிருந்து வருகிற சில வார்த்தைகளை சில நேரத்தில் என்ன பண்ணிடும்? நம்முடைய வாழ்வில் குற்ற மனசாட்சியை கொண்டு வரும். நான் வேதத்தில் ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு சம்பவம். அது நீங்கள் கொஞ்சம் வாஸ்து பார்த்தீங்கன்னா மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் நம்ம எல்லோருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு வேத பகுதி. அந்த வேதத்தில் அந்த பகுதியில் வருகிற எல்லா கேரக்டரும் நமக்கு தெரியும். அப்படி தானே? அன்னாள் தெரியும், தேவனுடைய ஆசாரியனாக இருந்த ஏலி நமக்கு தெரியும். அன்னாளுடைய நிலைமை என்னன்னா குழந்தை இல்லை. அன்னாளுடைய நிலைமை என்ன? குழந்தை இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் தான் என்ன பண்ணியிருந்தாரா? அன்னாளின் கர்ப்பத்தை. அப்படி நடக்குமா அப்படின்னா சில வேளைகளில் தேவன் சில நோக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில், நல்ல நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு என்ன அப்படின்னா ஏதோ நடந்திருக்கும் அன்னாளுடைய. ஏன்னா ஜபிக்கிற ஆள், ஏன்னா வசனம் சொல்லுது அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைச்சிருந்தாருன்னு சொல்லி. அன்னாலும் அதே வார்த்தையை சொல்றா. அன்னாலும் அதே வார்த்தை என்ன பண்றா? கர்த்தரின் கர்ப்பத்தை என்ன பண்ணியிருக்கார்? அடைத்திருக்கிறார் அப்படிங்கிற. எப்படி தெரிஞ்சது? தேவனோடு உள்ள ஏதோ ஒரு விதத்தில் ஐக்கியத்தில் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க? தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் தேவன் ஏதோ எதிர்பார்த்த காரியம் அங்கே இல்லை. எதிர்பார்த்த காரியம்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த பிள்ளையை கொண்டு ஒரு காரியம் தேவன் செய்ய விரும்புகிறார். அந்த அம்மா அதுக்கு நேரம் வரல, இன்னும் அதுக்கு நேரம் என்ன பண்ணல? வரல. அதனால கூட அந்த காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சம்பவத்தின் பின்னணி நான் வாசிக்கும் பொழுது, இப்போ குழந்தை இல்லை, வருஷந்தோறும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறாங்க. ஆனால் இந்த வருஷம் போகும் பொழுது இந்த அன்னாள் என்ன பண்ணுறா அப்படின்னா நேரம் ஆலயத்தில் போய் உட்காந்து என்ன பண்ணுகிறா? அழுது ஜபிக்கிறா. என்ன பண்ணுறா? அழுது ஜபிக்கிறா. கண்ணீரோடு கூட என்ன பண்ணுறா? ஜபிக்கிறா. நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ துன்பங்கள் வருகிறது, வேதனைகள் வருது அப்படின்னா ஒரு நாள் மனுஷனுக்கு முன்னால் போய் என்ன பண்ணுறாங்க? நின்றாதீங்க. மனுஷனுக்கு முன்னால் போய் என்ன பண்ணக்கூடாது? நிற்கக்கூடாது. உங்கள் பாரத்தை இறக்கி வைக்கணும் அப்படின்னா நல்ல மனுஷன் யாருன்னு சொல்லி போய் என்ன பண்ணிடாதீங்க? தேடி பாரத்தை வச்சிடாதீங்க. அந்த பாரம் பல மடங்கு உங்ககிட்ட வரும், கண்டிப்பாக வரும். புரியுதா? மனுஷனுடைய வார்த்தைகள் நமக்கு என்ன பண்ணாது? ஒரு நாளும் ஆறுதலை கொடுக்காது. மனுஷனுடைய சமூகம் ஒரு நாள் நமக்கு என்ன பண்ணாது? ஆறுதலை கொடுக்காது. குடும்பத்தில் பிரச்சனை போயிட்டு யாரோ ஒருத்தர் நல்லா ஜெபிக்கிற சகோதரிட்ட போயிட்டு, அக்கா என் குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அந்த அக்கா கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்களோ இல்லையோ இன்னொரு நபர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஏக்கா உங்களுக்கு தெரியுமா வீட்டில் இந்த பிரச்சனையா கணவன் மனைவிக்குள்ள, நீங்கள் யார்ட்டையும் சொல்லிடாதீங்கக்கா, நீங்கள் ஜெபம் பண்ணு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னேன். ஏன்னா எங்கள் சர்ச்சில் முந்தி நிறைய உடன் ஊழியர்கள் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நான் அமெரிக்காவில் போய் ஊழியம் செய்வேன் அப்படின்னு. கண்டிப்பாக போவேன், சரியா? அமெரிக்காக்கெலாம் போவேன், அமெரிக்காவில் போய் நான் ஊழியம் செய்வேன் சொல்லிவிட்டு, அதாவது இப்போ அந்த கடைசியில் உட்காந்துருக்காங்களா சகோதரர், அந்த இடத்துல உட்காந்து சொல்லிவிட்டு எங்கள் ஆஃபீஸ் இங்கே இருக்கும். ஆஃபீஸுக்குள்ள போய்ட்டு வெளியில் வர சுற்றி இன்னொரு விசுவாசி கேட்குறாங்க, நீங்கள் அமெரிக்கா போகிறீங்களாமேன்னு.
இந்த நியூஸ் எவ்வளோ வேகம் போகுது பாருங்க, இன்ஃபர்மேஷன். ஏன்னா பின்னால் ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க, அந்த இடத்துல 4 பேர் உட்காந்து பேசுகிறோம். நான் ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு, நான் அமெரிக்காவில் போவேன், நான் கண்டிப்பாக போவேன், பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன், சரியா, கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்குள்ள இன்னொரு விசுவாசி வந்து கேட்குறாங்க, நீ அமெரிக்கா போகிறீங்களாமே சர்ச்சை விட்டுட்டு அப்படின்னாங்க. சர்ச்சை விட்டுட்டு அமெரிக்கா போகணும்னு யாரும் சொன்னா? எவ்வளோ வேகமாக போகுது பாருங்க. ஒரு நாள் 2 தம்பிமார் குடும்பம் சாதாரணமாக பேசினேன், காரியத்தை சொன்னேன்னா பான்னு சொல்லி விஷயத்தை சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே தான் போகிறேன். ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கும். எங்கள் வீட்டம்மா கேட்குறா, அந்த பயல்கிட்ட என்ன சொன்னீங்கன்னு. ஏம்மா நீ தீர்க்க தரிசியா அப்படின்னு. அவனுக்கிட்ட பேசுகிற உனக்கு தெரியும் நீ தீர்க்க தரிசனம் இல்லை. அந்த பையன் அதில் சொல்லி அங்கே சொல்லி இங்கே சொல்லி நேராக எங்கள் வீட்டம்மாவுக்கு ஃபோன் வந்துட்டு, எப்படி ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு வந்து அந்த நல்ல வார்த்தை ஆபத்தாக போயிடுச்சு. அப்போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு மனிதர்கள் அல்ல, மனிதனுடைய முகம் அல்ல, மனிதனுடைய வார்த்தை அல்ல, தீர்வு தேவனுடைய சமூகம். புரியுதா? நீங்கள் தேவ சமூகத்தில் போய் அழலாம், புரியுதா? அதுக்காக ஓயாமல் அழுதுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்கன்னா அவர் என்ன பார்ப்பாரு? சரி இது அழுமுஞ்சி வந்துட்டுன்னு நினச்சிடுவார். எப்போ பார்த்தாலும் போய் அழுதுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க இருக்குது. அழுதுகிட்டே இருக்கிற பிள்ளை பிடிக்குமா, சிரிக்கிற பிள்ளை பிடிக்குமா? சிரிக்கிற பிள்ளை தான் பிடிக்கும். அழுதுகிட்டே இருந்தால் டென்ஷன் ஆயிரும். ஓயாமல் அழுதுட்டு இருக்கீங்க, கரஞ்சாங்க உருவின்றீங்க, புரியுதா? அப்போ தேவசமத்தை அழலாம், வேதனை. அதுக்காக எல்லா நேரத்திலுமே என்ன பண்ணக்கூடாது? அழக்கூடாது. அப்போ நம்முடைய இருதய பாரத்தை இறக்கி வைக்க வேண்டிய இடம் எது அப்படின்னா தேவனுடைய சமூகம் மாத்திரமே, மனுஷனுடைய சமூகம் அல்ல. இப்போ அண்ணாள் போய் என்ன பண்ணுறாளோ, மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி என்ன பண்ணா? விண்ணப்பம் பண்ணுறா. சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தாள். விஷயத்துக்கு வந்துட்டான். என்ன விஷயத்துக்கு வந்துட்டான்? ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு என்ன பண்ணுவேன்? ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இப்போ நல்லா ஜெபம் பண்ணுறா, உற்சாகமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா, சரியா? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்ததுல ஆசாரியன் பார்த்துட்டே இருக்கான் அம்மாவை. அவன் என்ன பண்ணுறான்? அநேக நேரம் வெகு நேரம் என்ன பண்ணுறாளா? ஜெபம் பண்ணுறான். அழுது என்ன பண்ணுறான்? ஜெபம் பண்ணுறான். ஜெபிக்கிற அந்த வேலையில் அண்ணாள் என்ன பண்ணாலா? இருதயத்தில் பேசினால் வாயிலிருந்து சத்தம் வரல. என்ன பண்ணாலா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து பேசுறா. இப்போ அவருடைய பிரச்சனை இருதயத்தின் ஆழத்துக்குள்ள போன பிரச்சனை. வாயில என்ன பண்ண முடியல, வார்த்தை வரல. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது அழுறது கூட பலன் இருக்காது, தெரியுமா? சில டைம்ல அதை சொல்றது கூட என்ன பண்ண முடியாது, வார்த்தைகள் இருக்காது, விவரிக்க அந்த காரியத்தை சொல்லக்கூட முடியாது. அதே போல அண்ணாளுடைய பிரச்சனை இருதயத்தின் ஆழத்துக்குள்ள போயிட்டு இப்போ என்ன பண்றா? இருதயத்தில் பேசுறா, ஆனா உதடுகள் அசைது சத்தம் வரல. ஏலி என்ன நினைச்சிட்டான் அப்படின்னா, குடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டான். எப்படி? அவளை ஆசீர்வதிக்க வேண்டிய ஆசாரியன், அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய ஆசாரியன் என்ன நினைச்சிட்டான் அப்படின்னா, குடிச்சிருக்கா அப்படின்னு நினைச்சிட்டான். சரியா? சொன்னது நினைச்சது மாத்திரமல்ல, அவளை பார்த்து சொல்றான், அவளை நோக்கி நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை ஒன்று விட்டு விளக்கு அப்படிங்கிறான். இப்போ என்ன பண்றான்? மனக்லேசம் உள்ள ஸ்திரீ சொல்றா, மனக்லேசம் உள்ள ஸ்திரீங்கிறான். இருதயத்தில் வேதனை, அந்த இருதயத்தை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டா? தேவ சமூகத்தில் எம்டி பண்ணிட்டா. இப்போ அந்த இருதயம் எம்டியாக இருக்குது. அப்போ எம்டியாக இருக்கிற அந்த இருதயத்துக்குள்ள நல்ல வார்த்தை தான் வரணும். எப்படி? நல்ல வார்த்தை தான் வரணும். ஆனால் இவளுக்கு என்ன வார்த்தை வருது அப்படின்னா, இவளை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை அல்ல, இவளை கீழே தள்ளுகிற வார்த்தை தான் வருது. எந்த மட்டும் நீ குடித்திருப்பாயின்னு சொல்லி. இப்போ இந்த அண்ணாளுடைய ஸ்பெஷலே என்னன்னா, ஜெபித்தது கூட கிடையாது, வேதனை தேவ சமூகத்தில் போய் ஊற்றுறது கூட கிடையாது. அவளை நோக்கி வந்த அந்த தவறான வார்த்தை என்ன பண்ணல? இருதயத்தில் வாங்கலை. அந்த வார்த்தை என்ன பண்ணல? இருதயத்தில் வாங்கியிருந்தா அப்படின்னா அன்னைக்கு ஏலி கதை முடிஞ்சிருக்கும். அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? ஏலி கதை முடிஞ்சிருக்கும். சொல்றது புரியுதா? இப்ப இருதயம் வெறுமையாட்டு. இப்ப இந்த இருதயம் எப்படி இருக்குன்னா, பசியோடு இருக்கு, தாகத்தோடு இருக்கு. இந்த இருதயத்துக்கு நல்ல வார்த்தை வர்றதுக்கு பதிலாக ஒரு கெட்ட வார்த்தை தான் வருது. ஆனா அந்த வார்த்தையை வாங்கியிருந்தான் அப்படின்னா அவ அப்படியே குடிகாரிய போல செயல்பட்டிருப்பா. ஆனா அந்த வார்த்தை என்ன பண்ணல? வாங்கல. பொறுமை பதில் சொல்ற. என்ன பதில் சொல்றான்னா, அண்ணாள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசம் ஆகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. என் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை என்ன பண்ணிட்டேன்? ஊற்றிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் நான் என்ன பண்ணேன்? விண்ணப்பம் பண்ணினேன்.
அப்போ ஏலி வாயிலிருந்து வந்த அந்த தவறான வார்த்தையை செவியும் கொடுக்கல, இருதயத்தில் வாங்கவும் இல்லை, அதை அப்படியே வெளியில் தட்டி விட்டுட்டான். என்ன பண்ணிட்டான்? வெளியில் தட்டி விட்டுட்டான். அதனால் அவனுக்கு வந்த ஆசீர்வாதம் என்னன்னா, இப்போ ஏலி என்ன சொல்கிறான்? சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்படின்னு சொன்னா சொல்கிறான், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவுது என்றால் அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. என்ன ரகசியம் அப்படின்னா, அவளை நோக்கி வந்த தவறான வார்த்தை, அதுக்கு முன்னால் தவறான வார்த்தை வந்தது. இந்த அண்ணால பெண்ணிலால் என்ன பண்ணுறான்? ரொம்ப இலக்கரமாக பேசுகிறான். அதனால தான் மன வேதனை. அதெல்லாம் வாங்கிட்டா உள்ள. பெண்ணினால் குழந்தை இல்லை, உலகத்தில் முன்னால் நின்ற உறவினரை என்ன பண்ணுறான் அப்படின்னா நிந்திச்சு பேசுகிறா, அவமானப்படுத்துகிறா. இதெல்லாம் வாங்கணுன்னு அந்த இருதயம் என்ன பண்ணினா ரொம்ப பாரமாயிட்டு தேவ சமூகத்தில் போய் இந்த பாரத்தை ஊற்றிட்டா. ஆனால் ஊற்றின அண்ணால் திரும்பவும் வந்த ஒரு நெகட்டிவான வார்த்தை என்ன பண்ணலை, அந்த இதயத்தில் வாங்கலை. மாறாக காத்திருந்து நல்ல வார்த்தை என்ன பண்ணா இதயத்தில் வாங்கினான். அதோட விளைவு என்னன்னா, அதற்கு பிறகு அண்ணால் துக்கமுகமாக இருக்கவில்லை, காரியம் ஜெயமாய் முடிந்தது, குழந்தையும் கிடைச்சது. புரியுதா? குழந்தையும் கிடைச்சது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் நம்ம குறைபட்டிருக்கோம் அப்படின்னா அந்த குறைபட்டதே உள்ள கொண்டு போகக்கூடாது. குறைபட்ட காரியத்தை பேசுறது என்ன பண்ணக்கூடாது, உள்ள கொண்டு போகக்கூடாது. புதிய ஏற்பாடு தெளிவாக சொல்லுது, நீங்கள் நீதிமான்கள் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் தேவனோடு கூட உறவு ஏற்படுத்தப்பட்டவர்கள் தெளிவாக சொல்லுது. ஐக்கியத்தில் குறைபாடு வந்தால் அந்த ஐக்கிய குறைபாடும் அவரே என்ன பண்ணுகிறார், சரி பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லுது. இப்படிலாம் வார்த்தைகள் இருக்கும் பொழுது ஒருபோதும் தவறான வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. கேட்டோம் அப்படின்னா கேட்டதில் ஒரே நல்ல போயிடும். நல்ல விசுவாச பிரசங்களை கேட்டு நல்ல புதிய ஏற்பாடு சத்திய வார்த்தைகள்லாம் கேட்டுட்டு திரும்ப பழைய ஏற்பாட்டில் உள்ள பழைய கதையை யாராவது கேட்டீங்க அப்படின்னா அப்படி போயிடும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, புது திராட்சரசத்தை பழந்துருத்தில் என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. பழசில் வச்சா என்ன ஆகும், ரெண்டும் வேஸ்ட்டாக போயிடும். ரெண்டும் என்ன பண்ணிடும், வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அந்த துருத்திங்கிறது இருதயத்தை குறிக்கிறது, புது ரசம்ங்கிறது புதிய ஏற்பாடு சத்தியத்தை குறிக்கிறது. இப்போ ஆண்டவராகி தேவன் கிருபையா என்ன பண்ணார், நம்முடைய வாழ்வில் நமக்கு இருந்த அந்த பழைய இருதயத்தை அகற்றி புது இதயத்தை கொடுத்துட்டார். புரியுதா? திரும்ப அதை பழைய இதயத்தை வச்சு அதுக்குள்ள புது ரசத்தை ஊற்ற பார்த்தோம்னா சொல்லி முடிஞ்சிடும் கதை. அப்போ நாம் புதுப்பிக்கப்பட்டவர்கள். வசனம் தெளிவாக சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையனெல்லாம் ஒளிந்தன எல்லாம் புதிதாயின. அப்போ இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற நீங்களாம் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் கிறிஸ்தியஸோடு இணைக்கப்பட்டவர்கள். அப்போ நீங்கள் யார், புதிய சிருஷ்டி, பழைய சிருஷ்டி கிடையாது. பழசெல்லாம் என்ன பண்ணிட்டு ஒளிந்தது. அப்போஸ்தலன் பவுல் அழகா சொல்றாருல்ல, கொரிந்தியர்ல கலாத்தியர் 2வது அதிகாரத்தில், கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்ன பண்ணுகிறார் என்னில் வாழ்கிறார் அப்படிங்கிறார். நான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன் பாருங்க. தேங்க்யூ ஃபாதர். கலாத்தியர் 2:20 இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கு அப்படின்னா, மை ஓல்ட் ஐடென்டிட்டி ஹாஸ் பீன் கோ குரூசிஃபைடு வித் கிரைஸ்ட். என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பழைய சுவாபம், என்னுடைய பழைய துருத்தி, என்னுடைய பழைய துணி கிறிஸ்து இயேசுவோடு என்ன பண்ணப்பட்டது, சிலுவையில் அறையப்பட்டது. அது மறிச்சு போயிட்டு இனி அதுக்கு எனக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை சொல்லிட்டு நோ லாங்கர் லிவ்ஸ், அது இனிமே வாழ்வது இல்லை அப்படின்ட்டு. நவ் த எசன்ஸ் ஆஃப் திஸ் நியூ லைஃப் இஸ் நோ லாங்கர் மைண்ட், ஃபார் த அனாயிட்டட் ஒன் லிவ்ஸ் இஸ் லைஃப் த்ரூ மீ. என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த புதிய ஜீவன் என்னுடையதான் இருக்கிறது. அது யார் மூலமாக எனக்கு என்று ஏற்படுத்தப்பட்டது என்றால், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜீவனை அருளுகிற கிறிஸ்து இயேசு மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, we live in union as one. அதாவது கிறிஸ்துவும் நானும் ஒன்றாய் ஐக்கியப்பட்டு வாழ்கிறோம். இது பவுலுக்கு மாத்திரமல்ல, அவர் ஏற்றுக்கொண்ட நம்ம அத்தனை பேருக்கு உண்டான வார்த்தை. இப்போ இங்கே உட்கார்ந்துருக்க நம்ம அத்தனை பேரும் தனி கிடையாது, கிறிஸ்து இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டவர்கள். அதை தான் அப்பா காமிக்க. நமக்கு அப்பா எதை காமிக்குதுன்னா அதை தான் காமிக்க. நீங்கள் தனி கிடையாது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க, இணைக்கப்பட்டிருக்கீங்க. இயேசு கிறிஸ்துவோடு என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க, இணைக்கப்பட்டு அவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை பெற்றிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு, மை நியூ லைஃப் இஸ் empowered by the faith of Son of God who loves me so much that he gave himself for me, dispensing his life into me. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வாழ்கிற இந்த புதிய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துடைய
இயேசு கிறிஸ்துவினால் வைக்கிற விசுவாசத்தினால் அது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் அவருடைய வாழ்வை எனக்குள் என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுடைய வாழ்வை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். புரியுதா? கிறிஸ்துவுடைய வாழ்வை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இப்போ உங்களுடைய நிலம் எப்படிப்பட்ட நிலம்? ரொம்ப நல்ல நிலம். இதில் என்ன விதையை போடுறீங்களோ அது வேகமாக பலன் கொடுக்கும். புரியுதா? நல்ல விதையை போட்டிங்கன்னா நல்ல விதை, நல்ல பலன். அதாவது பரலோக ராஜ்யத்தை மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல நிலத்துக்கு என்ன பண்ணுறார்? விதைக்கும் நல்ல நிலத்துக்கும் ஒப்புவிக்கிறார். அப்போ அந்த இருதயமாகிய நல்ல நிலத்தில் தேவனுடைய வசனம் விதைக்கப்படும் பொழுது அது என்ன பண்ணுகிறதா? 100 மடங்கு பலன் கொடுக்கு. இப்போ உங்கள் வாழ்க்கையில் எதிராக தோல்வி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட தோல்வி மனப்பான்மை. ஏதோ ஒரு பகுதியில் ஆசீர்வாதம் குறைவாக இருக்குது. என்ன காரணம்னா, அதை குறித்ததான தவறான கருத்துகள் உள்ள பதிக்கப்பட்டதுனால. கிதியோனை குறித்து ஆண்டவர் கூப்பிடுறாரு, கிதியோனே நீ போ மீதியானரை முறியடி அப்படிங்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான்? இருக்கிற கோத்திரத்திலே நான் ரொம்ப சின்ன கோத்திரம், வீட்டில் இருக்கிறதில் நான் சின்ன ஆள், என்னால் முடியாது. ஏன் அப்படின்னா அவனுடைய மன அபிப்பிராயம் அப்படியே மாறிட்டு. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா அப்படிங்கிறாரு. உனக்கு கொடுக்கப்பட்ட பலத்தோடு போ, நீ ஒன்றை பார்க்காத, உனக்கு என்ன பலன் கொடுக்கப்பட்டிருக்கும் போ. அப்போ பலத்தை கொடுக்கிறது யார்? கர்த்தர். அவருடைய பலன் எப்படி இருக்கும்? பெருசாக தான் இருக்கும். புரியுதா? இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க நீங்கள் சாதாரண ஆட்கள் தான். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் பலவீனர்கள் அல்ல பலவான் அப்படிங்குது. பலவீனர்கள் அல்ல பலவான். புரியுதா? ஆனால் என்னத்தில் என்ன பண்ணும்? பலவீனத்தை நம்ம பேசுகிறோம். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொதுவாக முட்டியில் வலிச்சுக்கிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் மாடிப்படியெல்லாம் ஏறினா அப்படி ஒரு மாதிரி தாங்கி ஏறுவேன். ஒரு நாள் கோவம் வந்துட்டு எனக்கு. எப்படி கோவம் வந்துட்டு, இயேசு கிறிஸ்துவின் தழும்பலான சுகமான என்னுடைய கால்கள் மான் கால்கள் போல மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு டப்புன்னு போயிட்டு என் பாப்பா தோல் மேலே தூக்கி வச்சுட்டு மடமடன் படிக்கல ஓடி ஏறுவேன். நடந்து ஏற மாட்டேன், ஓடி ஏறுவேன். என்ன காரணம்? உள்ள முதல்ல இருந்த விதை வெளியில் போய் இப்போ வசனம் என்கிற விதை உன் கால்கள் மான் கால்களை போல பலப்படுத்துதுங்கிற வசனங்கிற விதை விதைக்கப்பட்டோன்னு செயல்பட்டுட்டு. அல்லேலூயா. இது யாருக்கோ ஒருத்தருக்கு மாத்திரமா? இது நமக்குரிய சொத்து. பழைய ஏற்பாடு நாட்களில் தேவன் அநேக அற்புதங்கள்லாம் செய்கிறார். அப்படித்தானே? இஸ்ரேல் ஜனங்களை பலத்த செய்கைலாம் செய்கிறார். என்ன, அவங்க கடல் செங்கடல் பிளக்குது, எரிகாலங்கள் உடையுது, யோர்தான் பின்னிட்டு போகுது, எகிப்து தேசத்தில் பயங்கர வாத. ஆனால் அவன் கர்த்தரை நம்பவே இல்லை. கர்த்தரை நம்பவே இல்லை. அது யார் மேலே தப்பு? அவன் மேலே தப்பே கிடையாது. கர்த்தரே தெளிவாக சொல்கிறாரு, இவ்வளோலாம் செஞ்சும் உன்னால் என்ன பண்ண முடியல, அதை உணர முடியலன்னு சொல்லிட்டு உனக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை நான் என்ன பண்ணல, கொடுக்கல. ஏன் அப்படின்னா பாவத்தின் விளைவினால, ஆதாம் செஞ்ச அந்த பாவத்தின் விளைவினால முழு மனுஷனுடைய இருதயம் என்ன ஆயிட்டுன்னா கடினமான இருதயம் ஆயிட்டு, அது உணர்வே இல்லாத இருதயம் ஆயிட்டு. அதுதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 11ஆவது அதிகாரத்திலும் 36ஆவது அதிகாரத்திலும் 2 இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, கல்லான இருதயத்தை அகற்றி சதையான இருதயத்தை நான் கொடுப்பேன், உங்க இருதயத்தில் புதியதான ஆவியை நான் என்ன பண்ணுவேன், கட்டளையிடுவேன் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த வாக்கு தத்தத்துக்கு சொந்தக்காரர்களாக நம்ம மாறி இருக்கோம். அவங்க மாறல, நம்ம மாறி இருக்கோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய் உள்ள இருந்த உணர்வற்ற இருதயம், உள்ள இருந்த கல்லான இருதயம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, அகற்றப்பட்டது. இது உண்மை. உங்களுக்கு இருக்கிற இருதயம் நல்ல இருதயம். இப்போ அதனால தான் டக்குன்னு பொல்லாதெல்லாம் யோசிச்சிருது. சில டைம்ல ஜெபம் பண்ணும்போது எதாவது நினைவு வருதா, வேகமாக கற்பனைலாம் வரும், வேகமாக வரும். அந்த டைமில் என்ன பண்ணணும், அந்த நினைவுகளை உள்ள விடக்கூடாது. உலகத்தானு கூட அப்படி வராது. இப்போ அந்த நம்ம இருதயம் ரொம்ப சென்சிட்டிவாக என்ன பண்ணப்பட்டுட்டு மாற்றப்பட்டு இருக்கிறது. இருதயம் மாற்றப்பட்டது மட்டுமல்ல, தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். கலாத்தியரில் சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆவது அதிகாரத்தில் சொல்றார், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களிலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சரியா? இப்போ எதுக்கு அந்த சாபத்திலிருந்து நீக்கிறார் அப்படின்னா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாக நாம் மாறும்படி. அப்போ ஆபிரகாமுடைய பிரதான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவன் தேவனை விசுவாசித்தான், அதனால் நீதிமானம் எண்ணப்பட்டான். புரியுதா? இப்போ நம்ம நீதிமானாக்கப்படணும், தேவ சமூகத்தில் நிற்க வைக்கப்படணும் அப்படின்னா நம்ம மேல இந்த சாபம் அகற்றப்படணும். ஆதாம் மூலமாய் உண்டான சாபம் அகற்றப்படணும். அந்த சாபத்தை என்ன பண்ணிட்டார், கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஒரு ரைட்டை கொடுத்துட்டாரு, அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. தேவ சமூகத்தில் நிற்கிற ஆபிரகாம் போல விசுவாசிக்கிற இருதயத்தை என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார்.
அதனால் நம்ம எல்லாரும் யாரும் சொல்ல முடியாது, என்னால் விசுவாசிக்க முடியாது, என்ன முடியாது, சொல்ல முடியாது. உள்ள விசுவாசம் இருக்கு. அதனால தான் என்ன பண்ணுறோம், அநேக நேரத்தில் தவறான காரியங்களை விசுவாசிக்கிறோம். பக்கத்து வீட்டில் யாருக்கா டக்குன்னு தும்மல் வந்துன்னா நமக்கும் சளி பிடிச்சுன்னு நினைக்கிறோம். இது என்னது, விசுவாசம் தான். விசுவாசம் உள்ளே இருக்கிறனால தப்பா என்ன பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம். அதுக்கு மாறா அந்த வார்த்தையை உள்ள விதைக்கும் போது நம்முடைய விசுவாசம் சரியான விசுவாசம் மாறும். அடுத்த சொல்றார், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை விசுவாசத்தினால் நம்ம பெற்றிருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும், இயேசு ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டு இருக்கிறீர்கள். புரியுதா? இப்போ பரிசுத்த ஆவியும் வார்த்தையும் சேரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஆதியில பூமியானது ஒருங்களுமே வெறுமையுமா இருந்தது, அப்படித்தானே? அப்போ ஆவியானவர் என்ன பண்றாரு, அசைவாடிட்டு இருக்காரு. வார்த்தை புறப்பட்டு வந்தான, வார்த்தையும் ஆவியானவரும் சேர்ந்தன என்ன ஒன்று, ஒரு சிருஷ்டிப்பு உண்டாகுது. அதுபோலதான் உங்க வாழ்க்கையில இல்லாமல் போகணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணிருக்கிறார், ஆவியை கொடுத்திருக்கிறார். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா 59வது அதிகாரம், 59வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. ஏசாயா 59:21. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். பார்த்தீங்களா? இது என்ன வாக்கு தத்தம்னா, இப்போ நான் பேசிட்டு இருக்க அந்த காரியத்தை தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பழைய ஏற்பாடு நாளில் என்ன பண்ணுறார், வாக்கு தத்தம் பண்ண என்ன அப்படின்னா, நான் உங்களோட கூட உடன்படிக்கை என்ன பண்ண போகிறேன், ஏற்படுத்த போகிறேன். அது என்ன உடன்படிக்கைனா, பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் மேலே வைத்த அந்த பரிசுத்த ஆவி என்ன பண்ண மாட்டார், உங்களை விட்டு விலகி போக மாட்டார். இன்னைக்கு அநேக நேரத்தில் நமக்குள்ள இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்குது, என்னன்னா பரிசுத்த ஆவி சொல்லாமல் கொள்ளாமல் நம்மளை விட்டு போயிடுவாருன்னு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லார், உங்களோட ஒரு என்றென்றைக்கும் இருக்கிற பரிசுத்த ஆவி நான் என்ன பண்ணுவேன், தருவேன் இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவர் சொல்லுகிற சத்தத்துக்கு சரியா நம்ம செவி சாய்க்கல அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, அவரை அவித்து போடுகிறோம். போக மாட்டார், வேதனையோடு கூட இருப்பார். கணவன் இருக்காரு, மனைவி இருக்கீங்க, குடும்பமா இருக்கீங்க, ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் கேட்கலன்னு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வேதனை ஆகுது. சொன்னா கேட்க மாட்டேங்காரு, பிரிஞ்சு போகல, பிரிஞ்சு என்ன பண்ணல, போகல. ஏன்னா அந்த திருமண உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது, அது என்ன பண்ணாது, அது பிரிஞ்சு போகக்கூடாது. அதே போலதான் தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது ஒரு நாள் பிரிஞ்சு போக மாட்டார். அவர் சொல்றதை கேட்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவர் வருத்தப்படுவார். பழைய ஏற்பாட்டில் தெளிவா இருக்கு, நீங்க வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் பொழுது இதுதான் வழி, இதில் நடவுங்கள் என்று சொல்கிற சத்தம் உங்களுக்கு பின்னாலே உண்டாயிருக்கும். ஆவியானவர் குறித்து தேவன் தெளிவாக கொடுத்திருக்கிறார். அப்போ புதிய இருதயத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, தம்முடைய ஆவியை என்ன பண்ணியிருக்கிறாரா, கொடுத்திருக்கிறார். இப்ப ஆவியை கொடுத்தது மாத்திரமல்ல, வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை என்ன பண்ணியிருக்கிறாரா, நமக்கு நாவில அருள் இருக்க. எதுக்கு நாவில அருளணும், இதயத்தில் வச்சுட்டு விட்டுருக்கலாம்ல. வார்த்தை என்ன பண்ணிருக்கணும், இதயத்தில் வைக்கலாம்ல. இங்க அப்படிதானே இருக்கு, உன் வாயிலிருந்தும் உன் பிள்ளைகளின் வாயிலிருந்தும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாயிலிருந்து என்ன பண்ணாது, அது பிரியாது அப்படிங்கிறாரு. இது கிட்டத்தட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை குறித்தது. எப்படின்னா தீர்க்க தரிசன வார்த்தைகள் அப்படின்னா, ஒன்று நடக்க போறது சொல்றது, இன்னொன்று சொல்லி நடக்க வைக்கிறது, இன்னொன்று சொல்லி நடக்க வைக்கிறது. புரியுதா? நடக்க போறது சொல்றது ஒன்று இருக்கு, இன்னொன்று சொல்லி நடக்க வைக்கிறது. எப்படி தேவன் ஆதியில வானத்தையும் பூமியும் வார்த்தை கொண்டும் ஆவியை கொண்டு படைத்தாரோ, அதே போல இந்த புதிய ஏற்பாடு நாட்களில், திருச்சபை நாட்களில் விசுவாசிகளை நமக்கு ஆவியும் வார்த்தையும் கொடுத்திருக்கிறாரு. அதை கொண்டு நீங்க ஒன்றை உருவாக்க முடியும். புரியுதா? அது சத்தத்தை கூட அடக்க முடியும். எங்க தெருவுக்குள்ள நாங்க இருக்கிற தெரு வந்து ஒரு மாதிரி ரவுடிசம் ஏரியா மாதிரி, எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துட்டே இருக்கும், எப்போ எடுத்தாலும் சண்டை நடக்கும். அப்போ ஒரு நாள் ஒரு வாக்கு தத்தத்தை நான் படித்தேன், உன் களஞ்சியம் எல்லாம் சகல வஸ்துகளையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பும். அதாவது என்னன்னா இப்படி சொல்லலாம், உன் பேங்க் அக்கௌண்ட் வந்து நீ அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், வேற என்ன மீஷோவில், வேற என்ன இருக்கு, எதெல்லாம் நீங்கள் பொருள் வாங்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் அக்கௌண்ட் என்ன பண்ணும், நிரம்பும். அப்படி ஒரு வாக்கத்தை தான் சொல்லிட்டு, உன் வயல்களில் ஆடுகளின் பெருக்கமும் மாடுகளின் பெருக்கமும் ஏராளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உன் வீதிகளிலே கூக்குரல் உண்டாயிராது. ஆமாம், அந்த வசனத்தை பார்த்தோன்னா டெய்லி சொல்ல ஆரம்பித்தேன். என் வீதியில் என்ன பண்ணாது, கூக்குரல் கேட்காது. கரெக்டாக ஜனவரி மாதம் வந்துச்சு, கூக்குரல் ஓஞ்சிட்டு. எப்படி சாத்தியம்? வார்த்தையும் ஆவியும் சேரும்போது நம்முடைய சூழ்நிலைகள் மாறும்.
அப்படிதான் ஆண்டவர் படைச்சார். ஒழுங்கின்மையா இருந்தது, வெறுமையா இருந்தது. அப்போ அங்கே ஆவியானவர் அசைவாடு தான் தேவனுடைய வார்த்தை வருகிறது. ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா அங்கே ஒன்றை உருவாக்குகிறது. ஒன்றும் இல்லாமல் இந்த ஒன்றை உருவாக்குகிறது. எங்கள் வீட்டம்மா கன்சீவ் ஆனா ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு என் பிள்ளையை குறித்து. ஏன் தாவீதை சவுல் வாழ்த்துவான் பார்த்தீங்களா? என் மகனாகிய தாவீதே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மென்மேலும் பலப்படுவாய், கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்வாய். இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. இந்த வாக்குத்தத்தம் வாங்கிட்டேன். இந்த தாவீதுங்கிற இடத்துல சாமுவேல் வச்சுக்கிட்டேன். அப்போ என் மகனே அப்படின்னு சொல்கிறாருல, அப்படின்னா மகனே அப்படின்னா ஹீப்ருல பென், அப்படின்னா பென் சாமுவேல். பிள்ளை ஆம்பளைலாம் பொம்பளைலாம் தெரியாது, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. சரியா? ஒரு நாள் அவளுக்கு 3ஆம் மாசத்துல பெயின் வந்துட்டு, ஏற்கனவே அடிக்கடி அபாசனம் ஆகிட்டே இருந்தனால ஒரு பயம், 3ஆம் மாதம் பெயின் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கோம். அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த ஆதியில் ஆண்டு சிருஷ்டிப்பின் காரியம் எனக்குள்ள ஓடுது. ஆமாம், வார்த்தையை சொன்னார். மண்ணை, ஒன்றுமில்லாத மண்ணை வார்த்தை கொண்டு உருவாக்குனார் அப்படின்னு சொன்னோன்னே எனக்குள்ள ஒரு ஜீவன் வந்துச்சு. அந்நிய பாஷை பேசுவேன், இந்த வார்த்தையை சொல்வேன். என் மகனாகிய பென் சாமுவேல், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மென்மேலும் பலப்படுவாய், கர்த்தருக்கென்று பெரிய காரியம் செய்வார். 3ஆம் மாதம் வயிற்றுல பெயின் வந்தது. 5ஆம் மாதம் வந்துச்சு, 6ஆம் மாதம் வந்தது, 7ஆம் மாதம் வந்தது. இந்த வசனத்தை சொல்லி சொல்லியே 9ஆம் மாதம் வரைக்கும் கொண்டு போய் நல்ல பிள்ளை பெற்றெடுத்தோம். புரியுதா? அப்போ ஆவியும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆவியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்றாரு. உன் மேல் வைத்த என்னுடைய ஆவியும், உன் வாயில் நான் அருளிய வார்த்தைகளும், உன் பிள்ளைகள் வைத்த வார்த்தைகளும், உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் வாயில் வைத்த வார்த்தைகள் என்ன பண்ணாது, நீங்காது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவியானவரும் கூட இருக்கிறாரு, அந்த வார்த்தையும் கொடுத்துருக்கேன். நீ இதை பிரயோகப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தை ஒரு நாளும் குடும்பத்தை விட்டு நீங்காது, அது காரியத்தை செய்யும். புரியுதா? இது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட காரியம். இதை அப்படி தொடர்ந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 59ஆம் அதிகாரத்தில் 21 வாசனை நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா அது எல்லாமே நமக்குள்ள வாக்குத்தத்தம். ஆவி இருக்குது, வார்த்தை இருக்குது. பரிசுத்த ஆவியோடு கூட வார்த்தை நீ பேசு. பரிசுத்த ஆவியோடு என்ன பண்ணு, அந்நிய பாஷைகளை பேசு. பேசி பேசி கர்த்தர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்களை பேசு. உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் குறைபாடு இருக்கா, அதுக்கு நேரான வார்த்தைகள் எடுத்து என்ன பண்ணு, ஆவியான ஒரு துணையோட ஆவியில் நிரம்பி நீ பேசு. அப்படி பேசும்பொழுது என்ன ஆகும்னா, நீ எழும்பி பிரகாசிப்ப. உன் மகிமை என்ன பண்ணும், உன் மேல் உதிக்கும். அதான் இன்னைக்கு 60ஆவது அதிகாரம் நீ தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அருமையான வாக்குத்தத்தங்கள் வச்சிருக்காரு. அதில் நீ எழும்பி பிரகாசிப்ப. உன்னை தேடாமல் இருந்தாங்க உங்கள் இனஜனம் உன் குடும்பத்தாரெல்லாம் என்ன பண்ணாங்க, உன்னை ஒதுக்கி வச்சாங்க. நீ குடும்பத்தை தேடாத, நீ இந்த வார்த்தைகளை பேசு. ஆவியை கொண்டு பேசிட்டே இருந்தீங்கன்னா தூரத்தில் இருக்கிற ராஜாக்களை உன்னை தேடி வருவாங்க. நம்ம ஜெர்சன் எடிப்ரோன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருக்கா தெரியுமா? ஜெர்சன் எடிப்ரோ, கிருபையால் நிலை நிற்கணும்னு பாட்டில் பாடினவர். அமெரிக்கா அதிபருடைய அந்த பதவியேற்பு விழாவுக்கு அவரை கூப்பிட்டுருக்குறாங்க. புரியுதா? எங்க நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஊழியக்காரர். எங்கள் சர்ச்சில் ஒரு பாப்பா இருக்கிறார். அவள் பேரை ஏதோ ஒரு தேசத்தில் இருக்க ஒரு தீர்க்கதரிசி ஃபோன் பண்ணி விசாரிச்சு, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பிள்ளை இருக்கிறாங்களாமேனு. எப்படி? வார்த்தை செய்கிற காரியம். நான் சொன்னேன்ல, எனக்கு சர்ச்சுக்கு 35 லட்சம் தான் ஜனங்கள்லாம் கொடுத்தது கையில் இருக்குது. ஆனால் எப்படி 6 கோடிக்கு சபை கட்ட முடிஞ்சது? எங்கள் ப்ரேயர் படி மாறிச்சு. அந்த நெருக்கடி காலகட்டங்கள் ஆண்டவரே செய்யுங்கன்னு சொல்லாமல் ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் எடுத்து என்ன பண்ணுவோம், பேசுவோம். இப்போ சனிக்கிழமை எங்கள் சர்ச்சில் காலைல 5லேருந்து 11 மணி வரைக்கும் ப்ரேயர் நடக்கும். எங்கள் பாஸ்டர் ஃபுல்லாக இருப்பாங்க. நான் ஒரு 2 மணி நேரம் வீட்டுக்கு போயிட்டு வருவேன். அந்த ப்ரேயரில் என்ன நடக்கும், தாங்காண்டவரே செய்யுங்காண்டவர்னு இருக்காது. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எடுத்து வச்சு ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுவோம், வசனத்தை பேசுவோம். அந்நிய பாஷைகளை பேசுவோம், வசனத்தை பேசுவோம். பெரிய பெரிய காரியங்கள் என்ன பண்ணுது, நடக்கிறது. அப்போ உங்க கையில தான் கொடுத்துருக்கிறாரு. புரியுதா? அப்போ வார்த்தை என்ன பண்ணுங்க, நிரப்புங்க. உள்ள இந்த புதிய துருத்திகளை புதிய ரசத்தை நிரப்புங்க. பழைய ரசத்தை நிரப்பாதீங்க. புதிய ரசத்தை என்ன பண்ணுங்க, நிரப்புங்க. புதிய ஏற்பாடு சத்தியங்கள் என்ன பண்ணுங்க, உள்ள நிரப்புங்க. கிறிஸ்துக்குள் நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க தேடி வாசிங்க, உள்ள நிரப்புங்க. பவுலுடைய நிருபங்கள் என்ன பண்ணுங்க, வாசிங்க. பவுலுடைய நிருபங்கள் விடாம புரியலையோ வாசிச்சுட்டே இருங்க. வாசிக்க ஒரு புதிய ஜீவன் உண்டாகிட்டே இருக்கும். அப்போ உங்க வாய் சும்மா இருக்காது, நீங்க அந்த வசனத்தை பேசுவீங்க. குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா இருக்கு, நல்ல ஆவியில் நிரம்பி என் அலங்கத்தூர்களை சமாதானமும் என் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் உண்டு. நீங்க பேசுங்க. பேசும்போது கூட கொஞ்சம் சூறாவளி காத்து அடிக்கிற மாதிரி இருக்கும். விடக்கூடாது. விடாம நீங்க
வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த வார்த்தையில எவ்வளவு நெகட்டிவான, இந்த வாயை கொண்டு நெகட்டிவான வார்த்தைகளை பேசி இருக்கிறோம். ஐயோ போச்சே அப்படிதானே சொல்லுவோம். கீழே விழுந்துட்டு ஐயோ அப்படிமோ, ஐயோ அப்படிமோ. ஏன்னா நம்ம எதை பேசுறோமோ அது உள்ள போய் உட்காரும். படிக்கிற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா சில பிள்ளைங்க அமைதியாக படிப்பாங்க, சிலவங்க ரொம்ப சத்தம் போட்டு படிப்பாங்க. இதில் யார் நல்ல மார்க் வாங்குவாங்கன்னா அதிகமாக சத்தம் போட்டு படிக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உள்ளதான் போய் உட்காரும். நீங்கள் பைபிள் வாசிக்கும் போதே நீங்கள் அமைதியாக வாசித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கண்ணு தான் பைபிளை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், வாய் அசைஞ்சிட்டு இருக்கும், சிந்தனால் வேற எங்கேயோ போயிருக்கும். 4 அதிகாரம் அந்த தாண்டி போயிருப்பீங்க, என்ன வாசித்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அனுபவிச்சிருக்கீங்களா? சில டைம் தூங்கி வர செஞ்சிருவீங்க. எதுக்கு உங்களை சத்தம் போட்டு ஜெபம் பண்ண சொல்கிறோம்னா, தூங்கிடக்கூடாது முழங்கால்லையே. புரியுதா? அப்போ சத்தத்தை உயர்த்தி படிக்கும் போது என்னன்னா உள்ள பதியுது. அப்போ எந்த வார்த்தைகளை பேசுகிறோமோ அந்த வார்த்தை என்ன பண்ணுது அப்படின்னா நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே என்ன பண்ணப்படுகிறது, ஆழமாய் விதைக்கப்படுகிறது. ஏன்னா ஆழமாய் என்ன பண்ணுது, விதைக்கப்படுது. இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்ல காரணம் யாருன்னா பிசாசும் கிடையாது, மனுஷனும் கிடையாது, நம்ம தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், யாரையாவது குற்றம் சாட்டிகிட்டே இருப்போம், இந்த பிரச்சனைகளை இவன் தான் காரணம். யாரும் கிடைக்கலன்னு என்ன பண்ணுவோம், காணாத பிசாசை குற்றம் சாட்டுவோம். யாரும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், யாரா குற்றம் சாட்டலாம் பார்த்தா ஒருத்தர் அமட மாட்டாங்க, ரீசன் இருக்காது. இந்த பிசாசு தான் காரணம் எல்லாத்துக்கும். இந்த ஸ்டான்லின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் உண்டு, பிளஸிங் யூத் மிஷன். அவர் தான் சொன்னார், ஒரு சும்மா சம்பவம் சொன்னார். ஜாலிக்கு சென்னையில் போய் ட்ரெயினில் போய் இறங்கினாரா, இறங்குற டைமில் ஒரு ஆள் ரொம்ப குலுங்கி அழுதுட்டு இருந்தானா போர்வையை போட்டுக்கிட்டு. என்னடா அழுகுறான்னு சொல்லி போர்வை வேலைக்கு பார்த்தா பிசாசா. ஏன்டா நீ அழுகுறன்னா, அந்த சென்னையில் இருக்கிறவங்களாம் என்ன சதா காலம் என்னையே குற்றம் சாட்டுறாங்க, நான் செய்யாதுங்களா நான் தான் செஞ்சேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அழுதானா. புரியுதா? நம்ம வேலை அப்படி ஆயிடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பதாக இருக்கிற தோல்விகள், நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமைகள்லாம் பிசாசும் காரணம் கிடையாது, எந்த மனுஷனும் காரணம் கிடையாது. நீங்கள் தப்பாக நினைக்கிற உங்கள் நாத்தனாரும் கிடையாது, மதினியும் கிடையாது, மச்சானும் கிடையாது, உங்கள் மாமனார் மாமியாரும் கிடையாது. உங்கள் வாய் தான் காரணம், நம்ம வாய் தான் காரணம். என்ன மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே என்ன பண்ணுவானா, அப்படித்தானே இருக்கு. அப்போ இந்த இருதயமாகி இந்த நிலத்துல இந்த வாயை கொண்டு என்ன பண்றோம், விதைக்கிறோம். அதனால தான் இந்த வாய்க்கும் இருதயத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. நீதிமொழியில் சொல்றாருல்ல, மனுஷனுடைய அந்த இருதயத்தின் நிறைவினால் என்ன பண்ணுமா, வாய் பேசுமா. அந்த ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அப்போ வாய் எதை பேசுது, இருதயத்தின் நிறைவினால பேசுது. இந்த இருதய நினைவு எப்படி உள்ள போச்சு, தவறான காரியங்களை கேட்டது, தவறான காரியங்களை பார்த்தது, அதுக்கு மேலே கேட்டதையும் பார்த்ததையும் உறுதியாக பேசுனது என்ன பண்ணிட்டு உள்ள ஆழம் போய் உட்கார்ந்து அதை என்ன பண்ணிட்டு அழகா நல்ல மரத்தில் விட்டு கனி கொடுத்துட்டே இருக்கு. வறுமைங்கிற கனி, தரித்திரங்கிற கனி, வியாதிங்கிற கனி, விளைகணுங்கிற கனி, அதையும் எடுத்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். புரியுதா? இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த முள்ளு மரம்லாம் இருக்குல்ல, இந்த விறகுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கல்ல, கருவேல மரமா. இப்போ அந்த மரத்தில் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. என்ன காரணம், நிலத்தடி இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சிருவான் அவன், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, விறகு வரைக்கும் ஆகும். ஒரு காலத்தில் அது நல்ல எண்ணத்தோடு செஞ்சாங்க, அது தப்பாயிடுச்சு. ஆனால் பாருங்க, போட்டது இஷ்டம் போல் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, எங்கே போனாலும் இருப்பான் அவன். என்ன பண்ணுது, உள்ள நிலத்தில் தண்ணியெல்லாம் வாங்கிடுது. அதே போல தான் நம்ம ஒரு காலத்தில் அள்ளி தூங்கின விதைகள், தாராளமாக பேசின விதைகள், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே ரட்சிக்கப்பட்ட பிறகும் அதுவும் ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே பாவியகையின் மேல் இறக்கமாயிரும். ஏன் அவர் உங்களை பாவியனே பார்க்கலையே, உங்களை நீதிமான் தானே பார்க்குறாரு. ஆண்டவரே நான் பூச்சியா, நான் புழுவியா, நான் குப்பையா, இப்படி விதைச்சு என்ன ஆயிட்டுன்னா புழுதிக்குள்ள போயிட்டோம். அவர் சொல்றாரு, எளியவனை குப்பையில இருந்தும் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்தி பிரபுக்களோட வைப்பேங்கிறாரு. பிரபுக்களோட வச்சாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா புழுதி குப்பைன்னு சொல்லி அதுக்குள்ளே வந்து உட்கார்ந்துடுறோம். அப்போ அந்த கனிகளை என்ன பண்ணுறோம், ஏற்கனவே விதைச்சதை சாப்பிட்றோம். இதை எப்படி எடுக்க முடியும், ஆவியான துணையோடு கூட வார்த்தைகளை பேசணும். ஏன்னா எபிரேயர், தேங்க்யூ லார்ட், எபிரேயர் 10வது அதிகாரம் 21 இருந்து 23 வரைக்கும் நான் வாசிப்போம். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனச்சாட்சி நீங்க
தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் ம், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் ம், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுலே அசைவில்லாமல். உறுதியாய் நம்பிக்கை அப்படின்னா நீங்க தப்பு தப்பா நம்புறதை பேசக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? தப்பு தப்பா நம்புறதை என்ன பண்ணிடக்கூடாது, பேசுறேன். எல்லாத்துக்கும் வர்ற மாதிரி தான் நமக்கும் வரும். ஏன்னா நான் சொல்றேன், நீங்க 120 வயசுக்கு மேல வாழ்வீங்க அப்படிங்கிறேன். மோசையை சொல்றாரு பலத்தின் மீது. மோசை சொல்ற கதை வேற, மோசை சொல்ற கதை வேற, நம்முடைய கதை வேற. நாம் ஜீவனை பெற்றவர்கள், புரியுதா? நம் ஜீவனை பெற்றோர்கள், நல்ல ஆரோக்கியத்தோடு கூட வாழ முடியும். வசனம் இருக்குது. முதிர் வயதில் எப்படி இருப்பாங்க? கனி தந்து பசுமையாய் புஷ்டியாய் செழுமையா என்ன பண்ணுவாங்க? இருப்பார்கள். அப்படிதான் இருக்குது. 80 வயசு ஆனாலும் என்ன பண்ண முடியும்? ஏன்னா மோசையெல்லாம் 120 வயசுக்கு மேலே ஏறி போயிருக்கான் மலையில. ஆனா அவன் சொல்றது 80 வயசுங்கிறான். ஆனா மலையில ஏறி போனது 120 வயசு. கர்த்தர் தான் அவனை அடக்கம் பண்றாரு. வா விட்டா நீ வாழ்ந்துட்டே இருப்ப, வாழ்ந்தது போ, வா கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன பண்றாரு? வைக்கிறாரு. புரியுதா? ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஏன்னா தரித்திரம் தான் நல்லது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குன்னு சொல்ற ஊழியக்காரன் வார்த்தையை நீங்க கேட்கறத காட்டிலும் அந்த ஊழியக்காரன் எப்படி வாழ்றான் பாருங்க அப்படிங்கிறாரு. புரியுதா? இப்படி சொல்ற ஊழியக்காரங்க பென்ஸ் கார்ல போறாங்க, பெரிய பெரிய மாளிகையில் இருக்கிறாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும், பண ஆசை தான் தீமைக்கு வேற இருக்குது. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க, அவர் தானே சொல்றாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குது அப்படிங்கிறாரு. அப்போ தப்பு தப்பா கேட்டு தப்பு தப்பா நம்பிக்கை வச்சிடக்கூடாது, வசனத்தை சரியா கேட்டு. அப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். நீங்க தைரியமா வசனத்தை பேசலாம். துர்மனசாட்சி நீங்க, எப்படிதானே சொல்ல, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு என்ன பண்ணுங்க? தேவனிடத்தை சேருங்க. விசுவாசத்துடைய அந்த பூரண நிச்சயத்தோட இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேங்கிற அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். என்ன நடந்தாலும் மாறக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, எந்த தவறான காரியம் நடந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? மாறக்கூடாது. இங்கிலீஷ் ஆங்கில வேதமத்தில் வாசிக்கிற பாருங்க. We come closer to God and approach him with an open heart, fully convinced that nothing will keep us at a distance from him. அதாவது ஒன்றும் நம்ம அவரை விட்டு நம்ம என்ன பண்ணாது, தூரப்படுத்தாதுங்கிறதுல நீங்க தெளிவா இருங்க அப்படி சொல்லிட்டு. For our hearts have been sprinkled with the blood to remove impurity. என்ன சொல்றாருன்னா, அவருடைய ரத்தம் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? இதயத்தில் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள துர்மனசாட்சி என்ன பண்ணிட்டு நீக்கப்பட்டிருக்கு. அப்படி அடுத்தவளை we have been freed from an accusing conscience. என்ன சொல்றாருன்னா, அந்த குற்ற மனசாட்சின்னு சொல்லி இருக்குல்ல, அதுல இருந்து நீ என்ன பண்ணிட்ட? விடுவிக்கப்பட்டு அதுக்கு இடம் கொடுக்காத. குற்றம் சாட்டுறது பிசாசுடைய வேலை. புரியுதா? தேவன் என்ன பண்ண மாட்டார்? குற்றம் சாட்ட மாட்டார். தவறு இருந்தாலும் தவறை காண்பிச்ச உடனே என்ன பண்ணிடுவாரு? தூக்கி எடுத்துவார். அவனுடைய வழிகளை திருப்பி என்ன பண்ணுவார்? தன்னிடத்துல கொண்டு வந்துவார். அதனால நீ இந்த இப்படிப்பட்ட சுத்த மனசாட்சி உள்ளவனா இருக்கிற, நல்ல இருதயம் உள்ளவனா இருக்கிறங்கிற அந்த பூரண நிச்சயத்தோட என்ன பண்ணு? சேரு. அது மாத்திரமல்ல, என்ன பண்ணு அப்படின்னா, உன்னுடைய இருதயத்தை, இந்த ஆங்கில வேதாந்தத்தில் எப்படி இருக்குன்னா, உன்னுடைய இருதயத்தை தேவனால் உண்டான வார்த்தையின் மூலமாக, நம்பிக்கை மூலமாய் இருதயத்தை என்ன பண்ணு? நீ கட்டி காத்துக்கொள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுகிறதுல அதை குறித்த நிச்சயத்தோடு கூட இரு அப்படிங்கிறார். என்ன பண்ணணுமா? இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தையினால ஃபுல்லா நிரப்பி அதை கட்டி வச்சுக்கணும். அந்த சொல்றாருல நீதிமொழிகள்ல, இருதயம் நல்ல ஊற்றா இருக்கு, அதுல ஜீவனுள்ள நதிகள் என்ன பண்ணுது? புறப்படுகிறது. அதனால என்ன பண்ணுவோம்? இருதயத்தை நீ காத்துக்கொள். எப்படி காத்துக்கொள்ள முடியும்? நல்ல வசனத்தை உள்ள வைக்கும் பொழுது என்ன பண்ண முடியும்? காத்துக்கொள்ள முடியும். நிறைவானது வரும்பொழுது என்ன பண்ணுது? குறைவானது ஓடி போயிடும். இந்த உலகத்தில் நம்ம காண்கிற காரியங்கள் எல்லாம் குறைவானது. நிறைவானது இது தேவன் நமக்கென்று ஏற்படுத்தி கொடுத்து வாக்குத்தத்தத்தின் மூலமாய் கொடுத்திருக்கிற காரியம். நான் அப்படி சொல்லுவேன், வாக்குத்தத்தம்லாம் எப்படின்னா, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நல்ல நினைவுகள். நம்மளை குறித்து என்னெல்லாம் நினைவு வச்சிருக்கிறதோ அதை வார்த்தையை என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்காரு. அதை கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம்? நம்ம நம்பலாம். கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம்? அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதுபடி என்னுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ தவறான வார்த்தைகள் என்ன பண்ணிடக்கூடாது? கொண்டு வந்துடக்கூடாது. விசுவாசம் உள்ள வார்த்தைகள் என்ன பண்ணணுமா? பேசணும். வேதத்தை எடுத்து, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவதில்லை, இந்த வார்த்தைகளை பேசணும். கடன் இருக்கு வீட்டில், ரைட்டு, மேற்கொண்டு என்ன பண்ணக்கூடாது? கடன் வாங்கக்கூடாது. புரியுதா?
நீங்கள் கடன் வாங்கணும் அப்படின்னா அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஒன்று பண்ண போகிறோம், கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, தீர்மானிப்பீங்க, இருதயத்தில் யோசிப்பீங்க, யார்கிட்ட போய் வாங்கலான்னு யோசிக்கிறத பேசுவீங்க, நடந்துருது. அதே உல்டாவை பாருங்க, யார்ட்டும் கடன் வாங்க மாட்டேன், கர்த்தர் வந்து எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி நீங்கள் மனசில் வச்சு சிந்திங்க. இந்த கற்பனை சக்தியை கர்த்தர் மிருகங்களுக்கு கொடுக்கல, நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறாரு. மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த கற்பனைங்கிற சக்தியை கொடுத்துருக்கிறாரு. காக்கா அப்படி சொன்னோன்னா உங்கள் கண்ணில் காக்கா வரும், கருப்பு கலரில் தான் வரும், வேறு கலரில் வராது. ஏன்னா கருப்பு கலரில் பார்த்துருக்கோம், இருதயத்தில் பதிஞ்சிருக்கு. அப்போ அதுபோல் தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்ணணும், அது இருதயத்தில் பதிகிற வரைக்கும் அவன் பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும். உட்காரும் பொழுது, நடக்கும் பொழுது. அப்படி தானே சொல்கிறார், பழைய ஏற்பாட்டில் சொல்கிறார், இரவு பகலும் தேவனுடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் என்ன பண்ணுமா, வாக்கியம். அப்போ பிரியமாக இருக்கிறது ஒன்று, அதுலேயே தியானமாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், பிரியமாக இருந்து வாசிச்சுட்டே இருப்போம், ஆனால் தியானமாக இருக்கிறோமா? நல்லா வாசிப்பீங்க, எக்ஸாம்லாம் வச்சா ஃபஸ்ட் மார்க் வாங்குவீங்க, தங்க கோப்பெல்லாம் வாங்குவீங்க. கோப்பை தான் தங்கம் இருக்கும், தங்கம் மூலம் பூசினது. சக்ஸஸ் இருக்கானா இருக்காது. என்ன காரணம்னா அதை குறித்து தியானம். அப்போ தியானம்னா என்ன அப்படின்னா, அது விளக்கம் சொல்கிறாங்க, சத்தமாக பேசுவது, இல்லை என்றால் முறுமுறுப்பது, இல்லை என்றால் அதை குறித்தே சிந்திப்பது. அது ஒரு ஊழியக்காரர் அழகாக சொல்கிறாரு, இவர் டேஞ்சன் சொல்லி ஜிம்பாவில் ஒரு ஊழியக்காரர் உண்டு. அவர் சொல்கிறார், தியானிக்கிறதுனா என்ன அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பென்ட்ரைவ் இருக்குல்ல, பென்ட்ரைவை கம்ப்யூட்டரில் கொண்டு மாட்டி இந்த பென்ட்ரைவில் இருக்கிறதா என்ன பண்ணுவோம், கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணுவோம். அதுபோல் என்ன பண்ணால் ப்ளக் பண்ணணுமா. இப்போ வாழ்க்கையில் பணம் தேவை இருக்குது, கையில் பணம் இல்லை, அப்போ துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது அப்படிங்கிறத பேசணுமா, யோசிக்கணுமா? சொல்கிறது புரியுதில்ல? அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, கற்பனை, வார்த்தை, ஆவியானவர், இந்த மூன்றும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு காரியத்தை உருவாக்கும், நிச்சயமாக உருவாக்கும். இல்லாதவர்களை இருக்கிற போல அது உண்டாக்கிறோம். ஒன்றும் இல்லாமல் ஒன்றை என்ன பண்ணிடும், கர்த்தருடைய வார்த்தை உருவாக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. நான் சொல்லலாம், அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு அது இன்னைக்கு வரை நிலைச்சு தான் இருக்குது, எந்த டாக்டர்கிட்டையும் போகலை. அது மாதிரி இந்த கழுத்தில் ஒரு பெயின் இருக்கும், ரொம்ப வலிக்கும் கழுத்து, சட்டம் வலி வந்துன்னா மாத்திரையெல்லாம் போட்டு உருண்டு கிடப்பேன். இந்த மாதிரி நாங்கள் இந்த அந்நிய பாஷை பேசி ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்கு சர்ச்சில். நல்ல ஒரு விசுவாச செய்தி என்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன், கேட்டுட்டு ப்ரேயரில் உட்காந்துருக்கேன். கழுத்து வலி தாங்க முடியாமல் முந்தின நாள் மத்தியானம் நைட்டு காலெல்லாம் மாத்திரை போட்டு வலியே போகலை. சாயங்காலம் ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்குள்ள பழையபடி கோபம் வருது, கழுத்து வலியை கொண்டு வருகிற பொல்லாதாவியே போனால் சட்டுன்னு போயிடுச்சு. எப்படி? விசுவாசத்தினாலையா? இல்லை, உள்ள விதைக்கப்பட்ட அந்த வார்த்தை, அந்த வசனத்தை பேசி பேசி உள்ள விதைக்கப்பட்டதுனால இந்த இருதயம் எப்படி மாறிட்டுன்னா, வசனமே மாறிட்டதுனால ஈஸியாக சுகம் வந்துடுது. எங்கள் ஃபாதர் இருக்கிறாங்கல்ல, எங்கள் ஃபவுண்டர் ஃபாதர் பெர்க்மென்ஸ் ஐயா இருக்காங்க, அவங்க அதிகமாகலாம் ஜெபம் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள். ஏன்னா நாங்கள் ஒரு நாள் ஒரு ஹோட்டலில், எஸ்ஆர்எம் ஹோட்டலில் தங்கியிருந்தார், தங்கியிருக்கும்போது கூப்பிட போயிருந்தேன். வந்து ஃபாதர் வந்து நிற்கிறாங்க. அப்போ அந்த ஹோட்டலில் இருக்கலாம் ஒரு 30 பேர்ட்ட கூடி வந்துட்டாங்க, ஐயா எங்களுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. இப்போமே ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு. ஆமாய்யா. எங்கேயே ஜெபம் பண்ணணுமா? ஆமாய்யா. உங்கள் பிரச்சனைகள்லாம் சொல்லுங்கன்னாரு. எல்லாரும் அவங்க பிரச்சனையை சொன்னாங்க. சிம்பிளாக ப்ரேயர் முடிச்சிட்டாருன்னா, அப்பா உங்களை தேடி வந்திருக்காங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அப்பா ஆசீர்வதிக்கிறோம், முடிஞ்சு போச்சு. என்ன காரணம்? நம்மள மாதிரி உருண்டு பரல என்ன பண்ணலை. இயேசுவை பிசாசு சோதிக்க வரான். எப்படி? வார்த்தை கொண்டு தான் கொண்டு வரான். தவறான வார்த்தைகள் எடுத்து கொண்டு வரான், இவர் சரியான வார்த்தை எடுத்து என்கவுண்டர் பண்றாரு. கடலை பார்த்து இறையாதே அமைதலாக இருந்துட்டு என்ன காரணம்? வார்த்தையும் ஆவியும். இவர் ஆல்ரெடி வார்த்தையானவர், இவர் மேலே ஆவி சம்பூர்ணமாக இருக்கு. ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுது? எல்லாத்தையும் சாத்தியமாக்குது. அதாவது இயேசு எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள். தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன் பாவம் செய்யாமல் வாழ்ந்திருந்தானா எவ்வளோ அதிகாரம் உடையவனா இருப்பான்னு காமிக்கிறதா இயேசுடைய வாழ்க்கை பூமியில். புரியுதா? 30 வருஷம் வாழ்ந்து காமிச்சிருக்கிறாரு, நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காரு, நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி. அவர் இயேசு எதுக்கு வாழ்ந்து காமிச்சாருன்னா, நம்ம எதை பார்த்துருப்போனோ அந்த பாடுபட்ட சுரூபத்தை பார்த்து, இந்த என்ன எப்படி சொல்கிறது, அந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் படத்தை பார்த்து அழுத ஆளுக்க நம்மளா. ஏன்னா பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படத்தை போட்டு பார்த்து உட்காந்து அழுத ஆளுக்க அப்படியே நம்ம பார்த்துட்டோம். அவர் துன்பப்பட்டார் இந்த போல் நானும் அப்படி சொல்லவே இல்லை. அவர் யாருக்காக துன்பப்பட்டார்? நமக்காக துன்பப்பட்டார். நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்கு என்ன பண்ணப்பட்டார்? துன்பப்பட்டார். அப்போ வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை வாங்கி இருதயத்தில் என்ன பண்ணணும்? நம்ம பக்குவப்படுத்தணும். மரியாதை குறித்து நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நல்லா இருக்கும். இயேசுடைய தாயாகிய மரியாள்
கபரியேல் வந்து சொல்கிறான், நீ கர்ப்பவதியாகி ஒரு கண்ணி குழந்தை பெற்றுக்கொள்ள, அது பரிசுத்தம் உள்ளது அப்படிங்கிறாரு. இந்த அம்மா கேட்டுட்டு போயிட்டு அப்படியே போகிறாங்க. ஒவ்வொரு சம்பவமாக நடக்குது. குழந்தைய பெத்தெடுத்து வரும்பொழுது இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை சொல்கிறாங்க. சொன்னோன்னு என்ன பண்ணிட்டாங்க, அம்மா வாங்கி இருதயத்தில் வைத்து பக்குவப்படுத்தினாங்க. இயேசுவை குறித்த வார்த்தை என்ன பண்ணாங்க, இருதயத்தில் பக்குவப்படுத்தினாங்க. அடுத்தால 12 வயதில் தேவாலயத்தில் உட்கார்ந்து பேசுகிறாரு. இந்த சங்கதிகள்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க, இருதயத்தில் வச்சு பக்குவப்படுத்தி தியானிக்கிறாங்க. அதனால தான் அந்த அம்மா இயேசு சிலுவையில் தொங்க போகும்பொழுது, பாடுகளை அனுபவிக்கும் பொழுது உறுதியாக நிற்க முடிஞ்சுது. ஒரு சாதாரண தாயாக இருந்தால் சண்டை போட்டிருப்பாங்க. புரியுதா? என்ன காரணம்னா, தேவனால் அருளப்பட்ட வார்த்தைகளை எடுத்து உள்ள வச்சதுனால தான் சூழ்நிலைகள் என்ன பண்ணல, அந்த அம்மாவை அசைக்கலை. புரியுதா? மரியாளுடைய ஒரு பெரிய காரியமே இதுதான். தேவன் இயேசுவை குறித்து என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரோ, அவர் எப்படிப்பட்ட பாடு மரணங்களை பெறுவார், அது மூலமா மனுக்குலம் எப்படிப்பட்ட மேன்மை அடைய போகிற இந்த காரியத்தை இருதயத்தில் வச்சதுனால தான் அந்த அம்மா தெளிவாக இருந்தாங்க. இல்லைன்னா மயங்கி விழுந்திருப்பாங்க, என்னமோ நடந்திருக்கும். புரியுதா? ஒரு பெத்த தாய் பிள்ளையை கொடுக்குன்னா பெரிய கஷ்டம், அது யாராக இருந்தாலும். ஆனால் அந்த இருதயத்தில் அந்த வார்த்தைகளை வைத்து பக்குவப்படுத்தினால அவங்களால தெளிவாக அந்த காரியங்களை என்ன பண்ண முடியல, தேவனோடு இணைந்து செய்ய முடிந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளால் என்ன பண்ண நிற்க முடியும். எப்படி? வார்த்தைகளை கொண்டு. ஆவியானவர் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்ன, வீட்டில் சமைக்கும் போது அந்நிய பாஷை பேசிக்கிட்டே சமைங்க. சமையல் ஒழுங்காக வரல, பரவாயில்ல, ஒழுங்காக வரல என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ரபா லகா ரீமா அப்படின்னு நான் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லுங்கள், பிரியாணி சூப்பராக வந்துடும். புரியுதா? நாங்கள் ஒரு கிளச பொண்ணு ஆரம்பிச்சிருந்தோம் முந்தி, அது நடத்தலை, இன்னொரு இடத்துல. அப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அவர் சர்ச்சில் ப்ரேயருக்குன்னு சொல்லி போய் உட்காந்துருந்தோம். இதுக்கு ப்ரேயருக்கு போயிருந்தோம், காரியத்தில் தலைகளாக மாற்றணும் அப்படின்ட்டு உட்காந்து ப்ரேயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலை சொல்கிறார். விலைவாசி இப்படி ஏறிட்டு, அப்படி ஏறிட்டு, இப்படி ஏறிட்டுங்கிறாரு. நான் ஊழியத்தில் இருந்தாலும் கொஞ்சம் பயம் வந்துட்டு, விலைவாசியில் இப்படி ஏறிட்டா எப்படி நம்ம சாப்பிட்றது அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உணவு கலப்படம், அவர் இதில் இருந்தாலும் உணவு கலப்படத்தில் சொல்கிறாரு, எதை சாப்பிட்டாலும் விஷம் அப்படின்னு. கொஞ்சம் பயம் வந்தது. ஆனால் அடுத்தாப்புல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என் தேவனாய் கர்த்தர் என் அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதித்து வியாதியிலிருந்து என்ன பண்ணுவார், விளக்குவார், போ சாத்தான்னு போயிடுச்சு. என்ன சொல்கிறேன், இன்னைக்கு உலகத்தில் சொல்கிற மாதிரி கலப்பட அரிசி வந்தாலும் சரி, பிளாஸ்டிக் அரிசி வந்தாலும் சரி, வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை உறுதியாக வச்சு நீங்கள் பேசிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா சில ஆளுக்கு சுகர் ப்ரெஷர்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. வசனம் சொல்கிற உபோகத்தில் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு சுகமாக இருப்பீர்கள். நல்லா சாப்பிடுங்க, கோழியை சாப்பிடுங்க, ஆடை சாப்பிடுங்க, மாடை சாப்பிடுங்க, எதனாலும் விடாமல் சாப்பிடுங்க, ஒன்றும் பண்ணாது. ஏன்னா வசனம் சொல்லுது. இதை இருதயத்தில் நிரப்பணும், மனசு தான் காரணம். இந்த கர்ப்பிணி சகோதரிகளுக்கு செக் பண்ணால் சுகருங்கிறாங்க உடனே, அப்படி தானே? இப்போல்லாம் கன்சீவ் ஆனோன்னா டாக்டர் போனால் சுகர்னு சொல்லி மாத்திரை போட வச்சிடறான். ஒரு நாள் ஒரு ஆர்டிக்கல் படித்தா அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சுகர் எல்லாத்துக்கும் ரத்தத்தில் இருக்கும், எந்தெந்த பகுதிக்கு சுகர் தேவையோ அந்த பகுதிக்கு என்ன பண்ணும், அந்த ரத்தத்தை சரீரமே அனுப்பிச்சு வைக்குமா. சரியா? இப்போ எந்த பகுதிக்கும் சுகர் தேவையில்லை, கரெக்டாக வந்து ரத்தத்தில் நிற்கும் பொழுது செக் பண்ணால் சுகர் கூட தான் காமிக்கும். இப்போ எல்லா இடத்துக்கும் தேவையான சுகர் போயிட்டு திரும்ப செக் பண்ணால் சுகர் கம்மியாக தான் காமிக்கும். உடனே மாத்திரையை போட்டால் மாட்டிக்கிடுவோம். இது எப்படி? இதெல்லாம் மனதின் செயல்பாடு. வார்த்தை கொண்டு தான். இப்போ நீங்கள் அந்த வியாதியை நம்ம பேசிட்டோன்னா வியாதி குடிக்கொண்டுரும். இல்லை, வியாதி வந்தாலும் சரி, நான் பலவீனம் இல்லை, நான் பலவானாக இருக்கிறேன். ஏன்னா வசனம் சொல்லுதுங்க, பழைய ஏற்பாடில் சொல்லுது, நகரவாசிகள் இனி வியாதியாக இருக்கிற என்று சொல்வதில்லை, ஏனெனில் அவருடைய அக்கிரமங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது. பழைய ஏற்பாடில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் அக்கிரமெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கா? அங்கே மட்டும் தான் ஆமீன் வருது, மன்னிக்கப்படலையா? காலிலேருந்து எவ்வளோ நேரம் கேட்டோம். உங்கள் பாவங்கள் அக்கிரமெல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னா நீங்கள் வியாதி இல்லாமல் சுகத்தோடு கூட நீடிய நாட்கள் இந்த பூமியில் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். பல்லு போகாமல், சொல்லு போகாமல், நல்லா திருப்தியாக சாப்பிட்டு. ஏன்னா ஒருவேளை ஆண்டவர்களை கூப்பிட்றாரு, அந்த சூழ்நிலை வரும்போது கூட ஒரு 180 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 180 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் கர்த்தர் கூப்பிட்றாரு, ஏமா ஒரு முழு ஆடை அடி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு நீங்கள் ஆசீர்வதிச்சுட்டு போகலாம். அப்படிப்பட்ட பலன் உண்டு. ஆமேன். எல்லாம் மனசு தான் காரணம். அப்போ அந்த மனதை மாற்றுகிறது பரிசுத்த ஆவியும் வார்த்தையும். பழைய ஏற்பாடுல என்ன பண்ணியிருக்க ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ புதிய ஏற்பாடு சத்தியத்தின்படி நீங்கள் பூரணமாக்கப்பட்டவர்கள், சகல பரிபூர்ணம் உங்களுக்குள்ள இருக்குது, எந்த ஆசீர்வாதத்திற்கும் உங்களுக்கு குறைவு இல்லை. புரியுதா? உங்க மேல இருந்த தரித்திரம் அகற்றப்பட்டது, உங்க மேல இருந்த வியாதி அகற்றப்பட்டது, உங்கள் மேல இருந்த பலவீனங்கள் சாபங்கள்லாம் என்ன பண்ணப்பட்டது, அகற்றப்பட்டு நிறைவே பெற்றிருக்கீங்க.
அந்த நிறைவை எப்படி வெளியில கொண்டு வர முடியும்? பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட தேவனுடைய வார்த்தையில நீங்க பேச பேச உங்கள் இருதயத்தை மறுரூபமாக்க எண்ணங்களை மறுரூபமாக்க அது பூமியில விளைய ஆரம்பிச்சிடும். ஆபிரகாம், அவனோட பழைய பேர் என்ன? ஆபிராம். ஏன் ஆபிரகாம் பேரை மாத்துறாரு ஆண்டவர்? அதுல ஒரு ரகசியம் இருக்கு. அநேக ஜாதிகளுக்கு தகப்பன், ஜாதிகளுக்கு அரசன் அப்படி இருந்தது. அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். போற இடம்லாம் கேட்டிருப்பாங்க, ஏ ஆபிரகாமே, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனே, உனக்கு எத்தனை பிள்ளைப்பா? பிள்ளை கர்த்தர் கொடுப்பார். ஏன் பேர் இப்படி வச்சிருக்க பிள்ளை? அவன் அதை பத்தி கவலைப்படலை. போற இடம்லாம் ஆபிரகாம் ஆபிரகாம் ஆபிரகாம். ஏன்னா எனக்கு அப்படிதான், நாங்கள் பாஸ்டர் கூட போனோன்னா முதல்ல பாஸ்டர் விசாரிப்பாங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படிம்பாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடும், ஆஹா நம்மளை கேட்க போறாங்களே அப்படின்னு. அதே மாதிரி கரெக்டாக கேட்பாங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? கர்த்தர் தருவார், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கர்த்தர் எனக்கு தருவார், கர்த்தர் தருவார், நான் பெற்றுக்கொள்வேன். புரியுதா? அப்போ ஆபிரகாம் போற இடத்துல இதான் சொல்றான், அநேக பிள்ளைகளுக்கு நான் தகப்பேன், அநேக ஜாதிகளை தகப்பேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த வசனம் நிறைவேறிட்டே இருக்கு. ரட்சிக்கப்படுறவங்க எல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளா மாறுறாங்களா பாருங்க. இப்போ எவ்வளவு பிள்ளைங்க பாருங்க அவனுக்கு. என்ன காரணம்? வாய், அந்த விசுவாச அறிக்கை. ஆனால் உங்க நம்பிக்கையை நீங்க அறிக்கை எடுக்கல, அசைவில்லாமல் உறுதியா இருங்க. எத்தனை புயல் வந்து மோதி அடிச்சாலும் சரி, நீங்க பேசும்பொழுது கண்டிப்பா சொல்லுவாங்க, இப்படிலாம் சொல்ற, சம்பந்தம் இல்லாம சொல்ற அப்படிம்பாங்க. பிரச்சனை இல்லை, சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமா அதோடைய விளைவு நடக்கும், அதோடைய விளைவு காரியம் நடக்கும். ஏன்னா நாங்கள் பார்த்ததுனால சொல்றோம். எங்க சர்ச்சுடைய காரியத்தில் நாங்கள் பார்த்தனால ஸ்ட்ராங்காக சொல்றோம். ஏன்னா ஒன்றும் இல்லாமல் இருந்து தேவனால் உருவாக்க முடியும் அப்படின்னா, நீங்க வாங்க தூத்துக்குடியில் வந்து பாஸ்டரை கூப்பிட்டு வாங்க, ஒரு நாள் வந்து பாருங்க சர்ச்சை. ஒண்ணுமே பண்ணல, வசனத்தை மட்டும் மாறி அது இங்க பாஸ்டர் விட மாட்டாரு. வன்னிய பாச பேசு, வசனம் பேசு, வன்னிய பாச பேசு, வசனம் பேசு. அது என்ன ஆகுது அப்படின்னா, ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் பூமிக்குரிய மண்டலத்துக்கு என்ன பண்ணுகிறது? கொண்டு வருகிறது. பாருங்களேன், ஆண்டவர் ஆதியில் எல்லாத்தையும் உண்டாக்குனார், அப்படிதானே? எல்லாத்தையும் உருவாக்கிட்டு என்ன பண்றாருன்னா, ஆதாமிட்ட மிருகங்களை கொண்டு வராரு. ஆதாமிட்ட என்ன பண்றாரு? மிருகங்களை கொண்டு வராரு. மிருகங்களை கொண்டு வந்து பேரிட சொல்றாரு. அப்போ அவன் எப்படி, எந்த அடிப்படையில் பேர் வச்சிருப்பான்? உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு பேர் வைக்கிறோம், பட்ட பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? வீட்டில் ஒரு பேர் இருக்கும், அவன் சேட்டை சேரை பற்றி சொல்லலாம் அப்படிம்பாங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி இருந்தால் கத்திரிக்காய் வெண்டைக்காம்பாங்க. அப்போ ஒரு காரியத்தை வச்சு பேர் வைக்கிறாங்க. அப்போ ஆதாமும் அப்படிதான் என்ன பண்ணியிருப்பான்? மிருகங்களுக்கு பேர் வச்சிருப்பான். அப்போ நான் இப்படி யோசிக்கிறேன், ஆண்டவர் மண்ணால் பிசைஞ்சு உயிர் வரல அதுக்கு. நான் இப்படி தான் யோசிக்கிறேன். அது நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஆபிரகாம் என்னென்ன பேரிடுவான்னு பார்க்க முடியும், அவைகளை கொண்டு வந்தார். இப்போ என்ன பண்ணிட்டாரு? ஒன்று சிங்கம் அப்படின்னு உருவாக்கி வச்சிருப்பாரு. இவன் பார்க்குறான், அப்போ சிங்கம் அப்படின்னா அது பேருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சிங்கம்னா அது பேரு, அதோடைய குணநலத்தின் பேர்ல தான் பேரு. அப்போ சிங்கம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, ஜீவனை வந்து கெரிச்சு வச்சிருக்கும் அப்படின்னு. இதை எவ்வளவு தெளிவா சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன பண்றாரு? மரங்கள் உண்டாகட்டுங்கிறாரு, தன் விதைகளுடைய கனிகளுடைய மரங்கள் உண்டாகட்டும் அப்படிங்கிறாரு. ஒரு வார்த்தை தானே சொன்னாரு. ஆனா மாங்காய் மரம் உண்டாச்சு, முருங்கை மரம் வந்துச்சு, பப்பாளி மரம் எல்லாமே வந்தது. ஒரு வார்த்தை தான். அப்போ அந்த ஒரு வார்த்தைக்குள்ள தேவனுடைய கற்பனை, அந்த ஒரு வார்த்தைக்குள்ள தேவனுடைய சிந்தனைகள் என்ன பண்ணது இருந்தது. அந்த வார்த்தை வெளிப்பட்ட ஆவியானுடைய அசைவாடல் வந்தன, அது வெடிச்சு செதறி பல காரியங்கள் நடந்தது. அதே போலதான் ஆதாம்கிட்ட கொண்டு வர்றாரு. ஏன்னா ஆதாம்கிட்ட சொல்றாரு, ஏதேன் தோட்டங்கள் உருவாக்கி அது ஒரு மாடலா காமிச்சு நீ பூமி அதெல்லாம் மாத்தணும். அப்போ ஆதாமுக்கு முதல்ல டெஸ்ட் வைக்கிறாரு, நீ சொல்லு நடக்கும். ஏன் அவன் சர்ப்பத்தை நம்பினான் அப்படின்னா, இவன் சொல்லி உருவானது. அது வேற மாதிரி தோட்டத்தில் பிசாசு வந்திருந்தா நம்பி இருக்க மாட்டான். பிசாசே டைரக்டா வந்தா உஷாரா இருப்பான், அப்படிதானே? பிசாசே டைரக்டா வந்தா உஷாரிப்பான். பிசாசு பாம்பு வழியா தான் வரான், அப்படிதானே? அப்போ அந்த பாம்புக்கும் பேர் வச்சது இவன் தான். அதனாலதான் ஏவாள் அம்மா கொஞ்சம் ஏமாந்துட்டாங்க. நான் சொல்றது புரியுது இல்ல? அப்போ வார்த்தைங்கிறது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிற காரியம் என்னன்னா, நாம் பேசியது இருதயத்தில் விதைக்கப்பட்டு அது வெளிப்படுது. அப்போ அதை மாற்றணுமா? ஆவியானவர் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல இதயத்தை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து நாம் பேசும் பொழுது, ஆவியின் துணையோட பரிசுத்த ஆவியில் நிறைந்த அந்த வல்லமையோடு பேசும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு சிருஷ்டிப்பின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் என்னப்படும்? செயல்படும். பெரிய பெரிய மிராக்கிள்ல செஞ்ச ஊழியக்காரனுடைய ரகசியமே இதுதான். அந்நிய பாஷையில பேசுவோம், வார்த்தைகளை பேசுவாங்க, போய் தொட்டாங்க சுகம். நான் இப்படி எனக்கு ஒரு வார்த்தை பிடிக்கும், ஏன்னா முந்தினாதாம் ஜீவாத்துமானவன், பிந்தினாதமாக இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற
ஆவியானவர். இப்போ அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எங்க இருக்காரு? எனக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். இப்போ நான் யாரு? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் கொண்டிருக்கேன். இப்போ கையில் பாட்டில் வச்சிருக்கிறாங்க. இந்த பாட்டிலில் தண்ணி இருந்தால் அது பேர் தண்ணி பாட்டில், அப்படி தானே? அதில் வேற ஏதாவது ஊற்றி வச்சிருந்தா அது வேற எண்ணெய் பாட்டில். வீட்டில் கொண்டு போய் எண்ணெய் ஊட்டினா எண்ணெய் பாட்டிலாக மாறிடும். இப்போ நான் பாட்டில், இந்த பாட்டிலுக்குள்ள உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருக்கிறேன். இப்போ நான் யாரு? நானும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் தான். நான் யாரெல்லாம் தொடரனா அவனுக்கு சுகம் உண்டாகும். நான் இதை விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறேன். எனக்குள் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருக்கிறார். நான் தொடுகிறவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நான் தொடுகிறவர்கள் ஜீவனை பெறுவார்கள். நான் தொடுகிறவர்கள் சுகத்தை பெறுவார்கள். புரியுதா? இப்படி வசனத்தை எடுத்து, நல்ல வசனத்தை எடுத்து பேசி பாருங்க. சிந்தனை மாறும், வாழ்க்கை மாறும், உள்ள இருக்கிற வல்லமை வெளிப்படும். நீங்க பெற்றுக்கொண்ட அந்த நீதிமானுக்குரிய காரியங்கள் வெளிப்படும். புரியுதா? நம்ம நீதிமானா சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைனா சாதாரண நினைச்சிடக்கூடாது. நீங்க சகல அதிகாரம் உடையவர்கள், சகல வல்லமையில் உடையவர்கள். எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு தான் சும்மா உட்காந்துருக்கோம். பாஸ்டர் சொன்னாங்கல்ல, ஒரு எஸ்ஐ எப்படி எல்லாத்தையும் தொலைச்சாருன்னு, அதுபோல் என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. பெற்றுக்கொண்டதை பயன்படுத்துங்க. ஆண்டவர் சொல்றாருல்ல, அந்த தாளந்து காரியங்கள். தூரதேசத்துக்கு போகும்போது என்ன பண்றாரு? தாளந்தை கொடுத்துட்டு போறாரு. அந்த தாளந்தை வச்சு என்ன பண்ணா? ஒவ்வொருத்தனும் சம்பாதிச்சான். புரியுதா? நமக்கு தாளந்துன்னா இதுதான், உள்ள கொடுத்துருக்கிறார், வல்லமையை கொடுத்துருக்காரு. பெரிய ஒரு, நீங்க எல்லாம் சாதாரண ஆளுக்கு கிடையாது. வசனத்தின் ரீதியில் உங்களை பாருங்க, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். வசனத்தின் ரீதியில் உங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, சே நான் இவ்வளோ மேன்மை உள்ளவனான்னு இருக்கும். அதை நீங்கள் பேசுங்க, எடுத்து வார்த்தையில் எடுத்து பேசும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்வில் பெரிய காரியம் நீங்கள் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஜெயம் உங்களோடது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.